வணக்கம் அனைவருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல் வந்து ஒரு ஈழத்து பாடல்களோட தொடருவோம். மண்ணில் கண்டேன் அதிசயங்கள், அதில் மண்ணில் கண்டேன் அதிசயங்கள், அதில் உரிமைக்காக உரிமைக்காக உயிர் ஆயிரம் எழுதிய நாவல் 100,000 நிஜமே வாழ்ந்த எங்கள் தாயே மறந்தது ஏனோ கவியின் உலகம். எங்கள் அண்ணி மதிவதனி மண்ணின் குலசாமி, எங்கள் அண்ணி மதிவதனி மண்ணின் குலசாமி. மாவீரரெந்தன் குழந்தை என்றார் சொன்ன வார்த்தை காற்று நின்றார். ஈன்ற மகனை போர்க்களம் தந்தார், மாவீரரோடு தானும் கலந்தார். எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. செஞ்சோலை குயில்களை தாங்கிய தாயே பாதகரன்று வீசிய குண்டு நனைந்ததே சோலை குருதியில் அன்று துவண்டதே தாயின் உள்ளம் அன்று. எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி, எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. அன்பு அண்ணன் கரம் பிடித்தாரெங்கள் ஈழப்போரில் வாழ்வை தந்தார். காடு வனங்கள் வாழ்ந்து நின்றார், ஆடம்பரங்கள் தூக்கி எறிந்தார். எங்கள் அண்ணி மதிவதனி ஈழமண்ணின் குலசாமி. நன்றி. இது வந்து எங்களோட 16வது கதிரன் என்ற 16வது பாடல். ஈழத்தின் கனவே கலையாதே, கனவுகளோடு விதைந்தவர் ஏராளம். களமுனை நாயகர் ஒன்றாடி வென்றவர், நீ நான் என்று துண்டாடும் பகை கொண்டு பகைவனா பகையாடும் நேரம்
சிவ சிவா. வணக்கங்க வணக்கம். களமுனை நாயகர் ஒன்றாடி வென்றவர் நீ நான் என்று கொண்டாடும் பகை கொண்டு பகைவனால் பகையாடும் நேரம் இது. தலைமகன் தந்த தத்துவம் மாறாதே, மாற்றிடும் அதிகாரம் உமக்கு இல்லை என்பதை மறவாதே. உலகத் தமிழர் தலைமை மேத இல்லை என்பதை நீ மறவாதே. தலைமகன் ஏற்க மறுக்கும் தத்துவங்களை எடுத்து செல்லாதே, பகைவன் பகைத்திருக்கும் சூழ் செல்லாதே. ஈழத்தின் கனவே கலையாதே, கனவுகளோடு விதைந்தவரே ஆடும் களமுனை நாயகர் ஒன்றாடி வென்றவர் நீ நான் என்று துண்டாடும் பகை கொண்டு பகைவனால் பகையாடும் நேரம் இது. உரிமைக்காக உடல் தந்தார் வாழ்வை தந்தார் இவர்களா கூலிகள் ஈஸ்வரா சிவ சிவா. ஈழத்தின் தேசிய இராணுவ தந்தை வீரம் தலை சிதைக்காதே. அரசியல் மேடைதனில் இராணுவ தந்தை விற்பனை பொருள் இல்லை என்பதை மறவாதே. தமிழ் தேசியம் பேசும் அரசியல் அநாதைகளின் வேஷம் தன்னை புரிந்து கொள்ள மறவாதே. தாயும் பிள்ளையும் ஒன்று என்றாலும் வாயும் வயிறும் வேறு தத்துவம் மறவாதே. ஈழத்தின் கனவே கலையாதே, கனவுகளோடு விதைந்தவரே ஆடம் களமுனை நாயகர் ஒன்றாடி வென்றவர் நீ நான் என்று துண்டாடும் பகை கொண்டு உரிமைக்காக உடல் தந்தார் வாழ்வை தந்தார் இவர்களா கைகூலிகள் ஈஸ்வரா சிவ சிவா. மிக்க நன்றி. வணக்கம் கதிரண்ணா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் இருக்கிறோம். இன்றைய பொழுதுகள் எல்லாம் இப்படி ஒரே சோகத்தோடு பயங்கர முடிஞ்சது.
பயங்கர வக்க நேரம் இருக்கு. ஆட்கள் வந்தபடியா அதான் கொஞ்சம் பிந்தி போச்சு. ம் ஆமாண்ணா, நாங்கள் போன முறை நாங்கள் பார்க்க தவறிய விடயங்கள் 17/5/2009 பிறகு நாங்கள் கவனிக்க தெரியாத விடயங்களை பற்றி நாங்கள் போன முறை கருத்தரங்கு செய்திருந்தோம். அதுல தொடர்ச்சியத்தான் இன்றைக்கு போகணும். அதோட இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான எங்களோட துயர்மிக்க ஒரு நாள். என்ன காசாயில இப்ப பல சிறுவர்கள் இறக்குறத பார்த்து நாங்கள் கவலைப்படுகிறோம். இது எங்களோட மனம் துடிக்குது. அதே மாதிரி இது விமானம் மூலம் எங்களோட செஞ்சோலை மீது ஈவிரக்கம் இல்லாமல் குண்டை போட்டுட்டு போய் 62 பேர்த்த மரணத்துக்கு காரணமான நாள் என்று அதோட 150 மேற்பட்டவர்கள் காயமடைஞ்ச நாளும் என்று அதுலதான் உங்களோட கவிதை பாட்டிலையும் நீங்கள் அதை குறிப்பிட்டிருப்பீங்க. அதை பார்த்து எப்படி துடிச்சு போனான்ற விடயத்தை நீங்க அதுல குறிப்பிட்டிருப்பீங்க. நீங்களும் அந்த நேரம் அதுல அந்த பிரேஸ்ல நின்று இருக்கிறீங்க. அதை பற்றி வேற யாக்கள் காய்ச்சி கொண்டிருக்கீங்க. நாங்கள் இதை லைட்டா தொட்டு போட்டோம்னா எங்களோட மக்களுக்கான விழிப்புணர்வுல நாங்கள் தொடருவோம். இதை ஒரு சுருக்கமா இதண்டு போட்டு நாங்கள் எங்களோட டாபிக்குள்ள போவோம். கண்டிப்பா தரேன். என்று அந்த உயிர்களினுடைய விலை, அந்த கொடுத்த விலைக்குரிய தகுதியை நாங்கள் பெற்றிருக்கிறோமா என்றால் இல்லை என்பதற்காகத்தான் நாங்களும் இந்த ஊடகத்தில் தொடர்ச்சியான பரப்புரைகளாக இருந்தாலும் சரி, கருத்தரங்குகளாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். என்னவென்றால், இப்படியான அப்பாவி குழந்தைகளினுடைய உயிர்களை பறித்த இலங்கை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் என்பதும் உலகில் இருக்கின்ற தமிழர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்போடும் எவ்வளவு கண்ணியத்தோடும் அவர்கள் எவ்வளவு பொறுப்புகளோடும் நடந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் இன்று பேசுகின்றோம். இதிலிருந்து அவர்கள் பார்த்தாலே புரியும் நாங்கள் ஏன் இந்த 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஈழத்தமிழர்கள் பார்க்க தவறிய விடயங்களை நாங்கள் ஒரு கருத்தரங்குகளாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரியும். எங்கே நாங்கள் தேங்கி நிற்கின்றோம், அந்த இடத்தை எப்படி நாங்கள் உடைத்தெறிய வேண்டும் என்கின்ற விடயங்களையும் நாங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பேசுவதும் அதுதான். எம்மை நம்ப வைத்து கழுத்தறுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த தியாகங்களை கையாண்டு கொண்டு தங்கள் ஓட்டுகளுக்காகவும் தங்கள் கட்சிக்காகவும் தங்கள் ஏதோ ஒரு விடயத்துக்காக இந்த அப்பாவி குழந்தைகளின் உயிரை வைத்து கொண்டு வாழ்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப உண்மையிலேயே எமக்கு வலிக்கின்ற விடயம் இதுதான். என்னென்றால், இந்த அப்பாவி குழந்தைகளுக்கு இந்த நூற்றாண்டினுடைய காலத்திலும் இவர்களுக்கு ஒரு நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுக்காமல் இங்கே பிளவுகளால் நாங்கள் பகைவனால் பிரித்தாளுகின்ற இந்த விடயங்களை பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் அந்த பாடலை நான் உருவாக்குகின்ற போது புலத்தில் எங்களுடைய அந்நியார் அவர்களுடைய புத்தகங்களை நான் தேடி அலைந்தேன். அப்போதுதான் எனக்கு வெளியாக இருந்தது, இத்தனை ஆண்டுகள் நாங்கள் சிறைகளில் இருந்து வெளியில் ஏதோ ஒரு வேலை திட்டத்தை செய்து கொண்டும் புலத்தில் அந்நியார் அவர்களினுடைய அந்த தகமையோடு அந்நியார் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருப்பார்கள் இந்த கவிதையின் உலகம், இந்த மக்கள் என்பதுன்ற போதுதான் யாராருக்கோ எல்லாம் எழுதிய பாடல்களும் கவிகளும் புத்தகங்களும் எங்கள் அந்நியார் அவர்களை தவித்து நின்றது. அந்த மனவேதனையில் இருந்து நிஜமாக அவரோடு எங்கள் கண் முன்னே கண்ட அந்த காட்சிகளும் அந்த வேதனைகளும் தான் அந்த கவி. அப்படியே நான் அதை தொடர்ச்சியாக எழுதியிருப்பேன் அந்நியார் அவர்களுக்காக. அவரினுடைய உண்மையான வாழ்வை என் கண்முன்னே, அதான் நான் இந்த முதல்லே குறிப்பிட்டிருப்பேன் என்றால், நான் ஈழ மண்ணில் கண்டேன் அதிசயங்கள் என்ற அந்த வரிகள் அது ஒரு உண்மையான அதிசயங்கள் தான். எங்களுடைய கண்களில் இருக்கின்ற அத்தனை காட்சிகளும் அது ஒரு யுகமாக அவர்கள் இந்த மனங்களோடு எங்களுடைய மனங்களில் நிறைந்திருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த குழந்தைகளை அவர் எப்படி அந்த நாள் துடித்தார். அந்த குழந்தைகளினுடைய அந்நியாரை பொறுத்தளவில் ஜனனியக்கா அவர்களை பொறுத்தளவிலும் சரி, இந்த பொறுப்பை ஏற்று அவருக்கு ஒரு முழு முதலாக கொடுத்து நின்று கொண்டு அவரோடு இணைந்து நின்று கொண்டு
எங்களை போன்றுதான் நாங்கள் எந்த பேருக்கும் எந்த புகழுக்கும் எந்த வெளிச்சத்துக்கும் நாங்கள் இணக்கம் இல்லாதவர்கள். எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களினுடைய அந்த வளர்ப்பில் வளர்ந்த நாங்கள் எல்லோருமே அப்படித்தான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேருக்காக புகழுக்காக என்று அலைகின்ற இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதை நீங்கள் கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களோடு சார்ந்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அந்நியார் அவர்களும் எவ்வளவு பொறுப்பை எடுத்து இருந்தாலும் சகோதரி அக்கா ஜனனி அவர்கள் ஊடாக அந்த வழிநடத்தல்களும் அந்த வேதனைக்குரிய விடயங்களும் அவர் அதிலிருந்து விடுபட எடுத்த அந்த நாட்கள், அன்று அவர் எடுத்துக்கொண்ட அந்த நாட்கள் மிக வேதனைக்குரிய நாட்களாக இருந்தது. அது என் மனதில் ஆழமாக பதிந்தபடியால் தான் அன்னி அவர்களுக்கு அவரினுடைய ஏதாவது என்னுடைய மனதில் இருக்கிறதை கொண்டு வர வேண்டும் என்று எழுதுகின்ற போது அந்த உண்மை சம்பவங்களை நான் அன்று வைத்திருந்தேன். அது சரியாக இந்த காலங்களில் அமைகிறது. நாங்கள் எப்படி இவர்களுக்கான நீதியை பெறப்போகின்றோம்? இந்த சிங்கள அரசாங்கத்தினுடைய மிக பெரும் கொடூரங்களை பார்த்திருக்கின்ற உலக தேசத்திற்கு தமிழர்கள் எந்த வகையில் தங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு இவர்களை போன்றவர்களுக்கும் இந்த மண்ணுக்குள் விதைந்துள்ளவர்களுக்கும் இன்று எழுதியிருக்கின்ற அந்த கவிதையில் கூட அதுதான், இன்று வெளியிட்ட பாடலில் கூட நாங்கள் எழுதியிருப்பது அதுதான். ஈழ மண்ணினுடைய கனவுகள் கலையாதே என்கின்ற தலைப்பில் தான் நாங்கள் எழுதுகிறோம். அது கலைந்து போகிற ஒரு மாயையை பகைவன் எமக்குள் இன்று வரை காட்டி கொண்டிருக்கின்றான். 16 ஆண்டுகள் கடக்க போகின்றோம். அதனால் நாங்கள் கடந்துவிட போகின்ற அந்த நாட்களிலும் நாங்கள் எங்கே இந்த பாதைகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று தொடர்ச்சியாக பேச போகின்றோம். நிச்சயமான இதுல செஞ்சோலை படுகொலை மட்டுமில்லை, இந்த கிழமையை 2 படுகொலைகள் முல்லத்தீவில் நடந்திருக்கு. இப்படி படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குதுன்னு படுகொலை தொடர்ந்து கொண்டே இருக்க போகுது. ஆனால் எங்களோட மக்கள் தான் அந்த இதுகள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்குற தன்மை இல்லாமல் ஒரு சுய லாப நோக்கத்தோட திடீர ஒரு இனக்குடும்பத்தை மாறிக்கொண்டு போயினோம். சரியான சுயநலத்தோட இருக்கணும். தங்களோட குடும்பம் தாங்கள் என்ற ரீதியில பயணிக்கணும். அதுவும் தங்களோட குடும்பம் மட்டுமில்லை, இப்ப தாங்கள் மட்டும் இங்கே வெளிநாட்டு கல்ச்சர்மாயி தாங்கள் கணவன் மனைவி பிள்ளை அந்த இதுக்குள்ளேயே சுருங்குற வாழ்க்கை வட்டத்துக்குள்ள இப்ப வருகிறோம் எங்களோட மக்களும். அது ஒரு காலத்துல அது நல்லதுக்கு இல்லைன்னா அவையே புரிஞ்சு கொள்ளுவினோம். என்ன கண்டிப்பா இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னார், இப்ப நாங்கள் எதற்காக எல்லாரும் தலைமைத்துவமாக மாறிக்கொண்டு எல்லாரும் எனக்கு தெரியும் என்கின்ற அந்த ஒரு கோணத்துக்குள் இன்று தமிழர்கள் சிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகைவனுடைய திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு ஈழக் குடிமகனும் என்னை சுற்றி என்ன நடக்கிறது, இதுவரை என்ன நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பல முறை எங்கே சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலையும் எங்களுடைய தியாகங்களை அபகரிப்பவர்களை பற்றி பேசினாலும் அரசியல்வாதிகளை போன்றவர்கள் அதை கடந்து போங்கள், வேறொரு இதுக்குள் வாருங்கள் என்று சொல்லி இப்படியே காலங்களை கடத்தித்தான் நாங்கள் இப்படி ஒரு நிலைமைக்குள் இன்று எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்கள் சிக்கப்பட வைத்திருக்கின்றோம். அப்ப இதை உடைத்தெறிய வேண்டும், அவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று போனவர்கள் 17 ஆண்டுகளாக வருகின்ற ஆண்டோடு 17 ஆண்டுகளாக இதற்குள் சிக்கப்பட்டு நிற்கின்றவர்களை கடத்தியும் நாங்கள் இனி வருகின்ற சமூகத்தையாவது ஒரு சரியான முறையில் அவர்களுக்கு கருத்தரங்குகளை செய்து இது தவறு, நீங்களாகவே நாங்களாகவே ஈழத்தமிழர்களுக்கென்ற அந்த மாபெரும் குணத்தோடும் அந்த திமிரோடும் அந்த தியாகத்தோடும் நாங்கள் இலட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் தொடர்ச்சியான கருத்தரங்களை செய்ய போகின்றோம். தரன், இது இன்றைய நாள் இந்த அப்பாவி குழந்தைகளுடைய மரணம் என்பதும் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மரணங்களுக்கும் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் தான் அதற்குரிய காரணங்களாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஒரு பலமான ஒரு அமைப்பை புலத்தில் உடைக்க வேண்டிய தேவை பகைவனுக்கு இருக்கிறது. அதை எப்படி சிதைத்து வைத்திருக்கின்றான் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். தரன், பேசுங்கள். ஆமாம், நிச்சயமா அந்த ஒரு அமைப்பு அந்த காலத்துல என்ன தேசியர் அந்த இளைஞர் கட்டியமைக்க எவ்வளவு கனவுகளோட அதை கட்டியமைச்சிருப்பாரு நம்ம புலம்பிய தேசத்துல. அது எங்க அந்த காலம் நாங்கள் பார்க்கும்போது
நாங்களாம் இந்த அப்போ வந்து நாங்கள் தமிழாலயம் படிக்க நாங்கள் பெரிய மாணவர்களாக இருந்தாங்க. எங்களுக்கு பின்னால் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு வந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷன் நாட்கள் எங்களோட அடுத்த இது கேப் இருந்தது. அந்த கேப் இருந்தது அந்த இது வந்து ஒன்றும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சுன்னா இந்த இளைஞர்கள் எல்லாம் எங்களோட தமிழ் தேச பாதைக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்திருப்பார்கள். இந்த இந்த இன உணர்வோட வந்திருப்பார்கள். அந்த சரியான நேரத்தை பார்த்து வந்து அந்த போகிற இதண்டு எல்லாத்தையும் இந்த ஈழத்தின் கனவையை வந்து சரியா எங்களோட எதிரியானவங்க வடிவ பிளான் பண்ணி எல்லாம் செய்கிறான். எங்களோட மக்கள்லாம் அந்த பிளான் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு போகாமல் திருப்பி திருப்பி விழுந்து கொண்டே இருக்கிறோம். எப்போ அந்த இதில் உடைச்சு கொண்டு அந்த மக்கள் வந்து உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உண்மைக்கு பின்னால் பயணிக்கணுமோ அப்பத்தான் எங்களோட இனத்தை வந்து திருப்பி ஒன்றாக்கி கொண்டு பயணிக்க முடியுமே. என்ன கண்டிப்பா தரேன். இதுல முக்கியமா நாங்கள் வந்து யாருக்கும் எதிரியானவர்கள் அல்ல. எங்களுடைய இனம் எங்கே சிக்கப்பட்டு நிற்கிறது, அந்த வேலையை நாங்கள் எடுத்து விட வேண்டும் என்கின்ற வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எங்களை ஒரு எதிரியாக பார்ப்பது அது அவர்களினுடைய புரிதல், அவர்களுடைய அரசியல் தெளிவு. நாங்கள் எப்போதும் போன்று அண்ணா சொன்னது போன்று, எங்களுடைய மேதகு அவர்கள் சொல்லுகின்றது போன்று, வழிநடத்தியது போன்று எங்களுடைய இனம் எங்கே சிக்கப்படுகின்றது, எங்கே எங்களுடைய இனத்தை அடக்கி வைக்க போகின்றார்கள், எங்கே எங்களுடைய இனத்தை அபகரிக்கின்றார்கள், எங்கே எங்களுடைய இனத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள், அவர்களுடைய போராட்ட குணங்களை எங்கே ஒரு இடத்தில் கொண்டு வந்து அவர்களை சிதைக்கின்றார்கள் என்கின்ற சில நுட்பமான கருத்தரங்குகளை அவர் எமக்குள் ஊட்டி இருக்கின்றார். அப்போ நாங்கள் பார்க்கின்றோம் என்னவென்றால் எங்களுடைய மக்கள் இந்த 16 ஆண்டுகளிலும் எங்கே போய் தங்களுடைய இலட்சிய பாதையை அடித்து நொறுக்கி கொண்டு நிற்கின்றார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் அதை உடைத்தெறிந்து விட்டு இந்த எங்களுடைய மக்கள் தன் எழுச்சியாகவே தங்களுடைய சுதந்திரத்தையும் அடுத்த தலைமுறையினுடைய அபிலாசைகளை உலக பரப்பில் நாங்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அந்த இளையோர்களுக்காக பக்கபலமாக இருக்க வேண்டும், ஒரு தூய்மையான அமைப்பை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்றோம். எதிர்ப்பவர்கள் அவர்கள் எதிர்த்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களுடைய புரிதலும் பார்வைகளும் அது நாங்கள் தவறு சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கு இருக்கின்ற சித்தாந்தங்களும் அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் அறிவும் என்பது அது அவர்களுக்குள் அவர்களால் அது கட்டியெழுப்பப்படுகின்றது. அது உதாரணமாக நான் சொல்ல போகின்ற விடயம் என்னென்றால், இந்த மாவீர நாளுக்கு புலத்தில் அதை ஒரு வியாபார பொருளாக கொண்டு வருவதும், தமிழ்நாட்டில் அதை ஒரு வியாபார பொருளாக கொண்டு வருவதும், அதற்காக பணங்களை முன்பே சேகரிக்கின்ற இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் ஏற்றுக்கொள்ள போறதும் அல்ல, அதே போன்று தரன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள போறதும் அல்ல. அப்ப கதிருடைய பார்வையிலும் தரனுடைய பார்வையிலும் இது நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்கே இந்த பகைவனால் அடக்க முறைக்குள் அடக்கி வைக்கப்படுகின்றார்கள் என்கின்ற அந்த பாதையை துறந்து விட வேண்டிய தேவை இருக்கிறது. அது நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டிய தேவையும் எமக்குள் இருக்கிறது. தரன், நிச்சயமா நீங்க போன முறை நாங்கள் எங்க கவனிக்க தவறிய விடயங்கள் இதுல வந்து நீங்கள் ஆரம்பிச்ச நீங்கள் எப்படி என்றால், முதல்ல வந்து ராயபக்ச வந்து அரபு நாட்டில் இருந்து கொண்டே பயங்கரவாதத்தை தாங்களை ஒழிச்சு விட்டோம்னு பறைசாற்றுறார். அதுக்கு பிறகு கனகப்பிள்ளை குருக்கள் போன்றவர்கள் வந்து சகல மதத்து குருக்களும் இணைஞ்சு கொண்டு அச்சனையை பூசையில் செய்யணும், தாங்களோட பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டோம்னு மே 17ஆம் தேதி செய்யணும். பேருந்து அங்கே இந்தியாவில் வந்து ஒரு அமைப்பு தொடங்கப்படுது, மே 12 அமைப்பு தொடங்கப்படுது. அதை மாற்றப்பட்டு பேருந்து ஏபிசி என்ற இதில் வந்து சீமான் கொண்டாடப்படுறார். இதில் வந்து எங்களை தேசரட்ட உடலை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு வந்து கருணா தேசரட்ட மகன் களத்தில் இருக்கிறார். நடேசனா புளித்தவனா ரமேசன் வந்து எல்லாரும் வந்து அங்கே களத்தில் அந்த நேரத்தில் இருக்கும் போது, ஒன்றும் கூடுதலான தளபதிகள் இருக்கும் போது கருணாவையும் தயா மாஸ்டரையும் கொண்டு வந்து அதுக்குள்ள அடையாளப்படுத்த வைக்கிறதுக்கான தேவை எங்கே இருந்து வந்தது அப்படியே நீங்க தெளிவுபடுத்தியிருந்தீங்க. என்னத்துக்காண்டி இவங்களுக்கு எங்களை மக்களை குழப்பி கொண்டிருக்கணும் என்ற தேவை அவங்களுக்கு இருந்தது. அதைத்தான் இப்போ இன்று வரை செய்து கொண்டிருக்கிறாங்க. இனத்தை வந்து குழப்பணும், எந்த ரீதியிலையும் குழப்பி கொண்டே இருக்கணும், இந்த ஒற்றுமையாக கூடாது, குழப்பி கொண்டே இருக்கணும். இந்த குழப்புற வேலையை வந்து வடிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதான் சுருக்கமாக வந்து ஓம் தரன். அப்ப நாங்கள் போன தரம் நாங்கள் பேசியது போன்று இந்த
பார்க்க மறந்த விடயங்களும் அவதானித்த விடயங்களும் என்கின்ற அடிப்படையிலும் நாங்கள் 2014 வந்த பின் எங்கெங்கே எங்களுடைய மக்கள் ஒரு விடுதலையும் பெறாமல் அடுத்த கட்டம் ஒரு நகர்வினை மேற்கொள்ளாமல் ஒரு அரசியலை பலமாக ஈழத்தில் கட்டமைக்காமல் ஏன் இப்படி சிதையுண்டு நிற்கின்றார்கள் என்கின்ற எங்களுடைய தேடல் இருக்கிறது. அந்த தேடலின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியான தேடலை மேற்கொள்கின்றோம். அப்போ அந்த தேடலின் அடிப்படையில் தந்தர நாங்கள் தொடர்ச்சியாக பேசிய விடயங்களும் இவர்கள் கவனிக்க மறந்த விடயங்களையும் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். அதில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னென்றால் பிரசன்ன விக்ரமதுங்க ஒரு நேவி தளபதியை பற்றி நான் தொடர்ச்சியாக சொல்லியிருப்பேன். இது பெரும்பாலானவர்களுக்கு தெரிய போறதல்ல, ஆனால் போராளிகளுக்கு தெரியும். இந்த அப்ப நாங்கள் இதை முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிற மக்கள் இன்றைக்கு சீமான் அவர்களை ஆதரிக்கின்றவர்கள் தரணையும் கதிரையும் எதிர்க்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களை எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களை நீங்கள் அவமானம் செய்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களுடைய மக்கள் அடுத்த தலைமுறை நீங்கள் இந்த 16 வருடத்தையும் அதற்குள் நின்று கடத்தியது போல் நீங்கள் கடத்திவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கருத்தரங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவை எமக்குள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னென்றால் அப்போ சீமான் அவர்களை கொண்டு வந்து இதற்குள் இறக்குகின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் 2014 வரை அது ஒரு திடமான அமைப்புகளாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு திடமான அமைப்புகளாக பல வேலை திட்டங்கள் நடைபெற்றது. அந்த வேலை திட்டங்கள் ஒவ்வொன்றும் அது இலட்சியத்தை நோக்கிய பாதையில் எந்த ஒரு தடக்கங்களும் இல்லாமல் 2013 வரை அது மிக இப்போ ஒரு 100% வேலை என்றால் 75% வேலை திட்டத்தை எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களும் அமைப்புகளும் செய்து கொண்டிருந்தார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அதற்கு பிறகு எதிரியானவன் எப்படியாவது ஈழத்தமிழர்களை தனிநாட்டு கோரிக்கையில் இருந்து சிதைத்து விட வேண்டும், போர்க்குற்றம் என்கின்ற அந்த வட்டம், இந்த போர் தொடங்குகின்ற போதும் நாங்கள் அந்த 17ஆம் திகதிக்கு பிற்பாடு சிறை அடைக்கப்பட்ட போதும் மக்கள் 18ஆம் திகதி களமுனையில் இருந்து அவர்களை தாங்கள் பயங்கரவாதிகளிடம் இருந்து எல்டிடியிடம் இருந்து தாங்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்வினை கொடுக்கின்றோம் என்று உலக தேசம் எங்கும் பிரச்சாரம் செய்த அன்றைய மஹிந்த கோத்தா ராஜபக்சாவினுடைய அரசாங்கம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அதை பற்றியும் பேசியிருக்கின்றோம். அப்ப அவர்களிடம் இருந்த விடயம் என்னவென்றால் இந்த 18ஆம் திகதி மக்களை காப்பாற்றியது போன்ற சில நாடகங்களை ஆடி அதை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு திடமான ஏற்கனவே போடப்பட்ட திட்டத்துக்குள் சிக்கப்பட்டு வைத்தார்கள். அதனால் ஈழத்தமிழர்கள் எல்லோரும் ஐக்கிய நாடுகள் சபைகளிலும் 18ஆம் தேதியை இன அழிப்பு என்கின்ற ஒரு நாளை பிரகடனப்படுத்தினார்கள். அதுதான் எமக்குரிய தோல்விகளாக நாங்கள் பார்க்கின்றோம். 17ஆம் திகதிக்கு முன் இந்த 17ஆம் திகதி வரை இன அழிப்பு நடந்தது. அதற்கு முன் என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் ஈழத்தமிழன் சரியாக நின்றிருந்தால் இந்த 18ஆம் திகதி மஹிந்த ராஜபக்சாவோடு இணைந்து நின்ற உறுப்பு நாடுகளும் இந்த போரை நடத்தி முடிக்க நின்ற இந்தியாவுக்கு நாங்கள் பெரும் அடியை கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த பெரும் அடியை நாங்கள் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலோடு வந்து எம்மவர்களோடு கலந்து 2013க்கு பிற்பாடு அது எங்களால் அதை அங்கே நின்று புலத்தில் நின்று வேலை செய்தவர்களால் அது செய்யலாம போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. நாங்களும் சிறையிலிருந்து 2014 வெளியாகிய பின் நாங்களும் எங்களுடைய தேடல்களின் அடிப்படையில் எங்களினுடைய மாமனிதர் அவர்களையும் நாங்கள் சந்தித்து உரையாடி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து மாமனிதர் அவர்களும் அங்கே சில விடயங்களை செய்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கின்றோம். சரி, அப்ப இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த தேவை இருக்கிறது என்னவென்றால் நான் தமிழர் கட்சியை பற்றி கதிராகிய நான் குற்றம் சுமத்தவில்லை. நடந்த ஈழத்தமிழர்களை எங்கே உங்களை புலனாய்வு, இலங்கையினுடைய புலனாய்வும் இந்தியாவினுடைய புலனாய்வும் எங்களுடைய அடுத்த கட்டத்தினுடைய போராட்டத்தை எடுத்து செல்லாமல் எங்கே ஒரு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சிறையில் இருந்து வந்து தொடர்ச்சியான ஆய்வுகளையும் தேடலையும் செய்கின்றோம். அப்போ எங்களுடைய போராளிகளை நாங்கள்
தொடர்பு கொள்ளுகின்றோம். அந்த தொடர்பு கொள்ளுகின்ற அடிப்படையில் தான் இன்னும் ஒரு சில விடயங்களை நான் பேசியிருக்கின்றேன். புலத்தில் எங்களுடைய கட்டமைப்புகள் எப்படி நொறுக்கப்பட்டது என்பது. அதே போன்றுதான் 2002ஆம் ஆண்டு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அது நீங்க உங்களுக்கு தெரியும், சகோதரர் அண்ணன் பரிதி அவர்களினுடைய மரணம், அந்த மரணத்தை பற்றி நீங்கள் புலத்தில் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அது எமக்கு தெரியாது, நாங்கள் சிறையில் இருந்தபடியால் எமக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் வந்த பிறகு இதற்குரிய விசாரணையை நாங்கள் தொடர்கின்றோம். அந்த தொடர்ச்சலும் அடிப்படையில் தான் நாங்கள் எங்கெங்கே இந்த பிரச்சனைகள் முளையிட்டு இருக்கிறது என்பதற்குரிய தேடல் இது அத்தனையும் எமக்கு கிடைக்கப்படுகிறது. அப்ப பரிதி அண்ணாவுக்கு என்ன நடந்தது என்கின்ற தேடலின் அடிப்படையில் தான் பிரசன்ன விக்ரமதுங்க எங்களுடைய கையில் வந்து சிக்குகின்றார். அப்ப பிரசன்ன விக்ரமதுங்க என்பவர் இறுதி களமுனையினுடைய நேவியினுடைய தளபதியாக செயல்பட்டவர். அப்ப அவர் ஊடாக சிலர் கடலில் வந்து பயணம் செய்தவர்கள், தப்பி வந்தவர்கள் என்று அவரிடம் கொஞ்சம் பேர் சிக்குகின்றார்கள். அவர் கொழும்பில் அவரை கொண்டு போயிட்டு அவர் திருகோணமலையில் இருக்கின்ற நேவி கேம்புக்கு இவர்களை கொண்டு செல்லுகின்றார்கள். கொண்டு போய் இவர்களை வைத்துக்கொண்டு இவர்களுடைய குடும்பங்களையும் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்கள். அப்ப இந்த குடும்பங்களையும் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற அந்த தருணத்தில் இவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டங்கள் ஒரு சிலருக்காக கொடுக்கப்படுகின்ற போது இவர்கள் எல்லோருமே 2010 கால பகுதியில் பிரசன்ன விக்ரமதுங்கவால் பல நாடுகளுக்கு குரூப்பாக அனுப்பப்படுகின்றார்கள். அது எங்கே இருந்து அனுப்பப்படுகிறார்கள் என்றால், அது இலங்கை இராணுவத்தினுடைய தந்திரோபாயங்களுக்கு உட்பட்டு இந்தியாவின் ஊடாக பலர் வந்து பல நாடுகளில் சேருகின்றார்கள். அந்த சேருகின்ற முதலாவது அணியில் இருந்து வந்த அணிகளுக்குள் சகோதரர் பரிதி அண்ணா அவர்களோடு நின்றவர்களுக்கு இந்த தகவல் ஏதோ ஒரு வகையில் பொட்டம்மான் அவர்களினுடைய மக்கள் புலனாய்வு செய்த ஒரு சில போராளிகள் உடன் அறிவிக்கின்றார்கள். இந்த மக்கள் புலனாய்வு செய்தவர்களில் 15ஆம் திகதி 5ஆம் மாதம், சரியா விளங்கிக் கொள்ளுங்கள், 15ஆம் திகதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு வெள்ளவத்தையில் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது. அது தாக்குதல் அல்ல, போராளிகள் இருந்த இடத்தை இந்த பிரசன்ன விக்ரமதுங்க நேவி தளபதியோடு சிக்கப்பட்டவர்கள் அங்கே காட்டி கொடுக்கின்றார்கள். அந்த காட்டி கொடுத்து சுற்றி வளைத்தப்பட்ட போராளிகள் அங்கே அவர்கள் வைத்திருந்த கைக்குண்டும் கிளேமர்களையோடையும் அவர்கள் வெடித்து தங்களுடைய உயிரை அந்த வெள்ளவத்தையிலே அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள். பொட்டம்மானோடு பயணித்த மக்கள் புலனாய்வில் வேலை செய்த போராளிகள். இது ஒரு புறம் இருக்கட்டும், வருகின்றேன். அப்ப இது பிரசன்ன விக்ரமதுங்க அணியினுடைய ஏற்பாட்டின் கீழ் மிகுதியானவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு உள்ளேயே அவர்கள் பிரான்ஸ் வந்து சேருகின்றார்கள். பிரான்ஸ் போன்று பல நாடுகளில் ஆனால் பிரான்ஸ் வருகின்றார்கள். இந்த பரிதி அண்ணா போன்றவர்கள் இந்த வேலை திட்டத்தை இங்கே செய்வதற்கும் பல முனைப்புகளோடு நின்றவர்களுக்கும் சில நுணுக்கமான முறையில் அவர்களை எல்லாம் கையாள நினைக்கின்றார்கள். அவர் ஏதோ ஏற்காதபடியால் அவரை அந்த இடத்தில் ஒரு மிக பெரும் ஒரு வன்மமான விதையை எம்மவர்களே அவருக்கு அந்த வேட்டை தீர்க்கின்றார்கள். இது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீங்கள், நாங்கள் அறிய மாட்டோம். நான் எப்போதும் நான் உங்களுக்கு சொல்வது போன்றுதான், 17ஆம் தேதிக்கு பிற்பாடு 2009க்கு பிறகு, அதுக்கு பிறகு நான் 2014க்கு பிறகுதான் நான் எந்த பிரச்சனை கதைப்பேன். ஆனால் இது என்னுடைய தேடலின் அடிப்படையிலும் எங்களுடைய போராளிகளினுடைய தேடலின் அடிப்படையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பதும், ஏன் நாங்கள் சீமானவர்களை ஆதரிக்கவில்லை என்பதற்கான எங்கள்கிட்ட பல அறிக்கைகளும் பல போராளிகளினுடைய தேடல்களும் நமக்குள் இருக்கிறது. சரி, விடயத்துக்கு வருவோம். அப்ப இவர்கள் எங்கே இருந்து அனுப்பப்படுகின்றார்கள் என்றால், இவர்கள் அங்கே இருந்து அனுப்பப்படுகிறார், இந்தியா ஊடாக அனுப்பப்படுகின்றார்கள். இங்கே பரிதி அண்ணாவுடைய கொலை நடக்கிறது. இந்த கொலைகளுக்கு பிற்பாடு இங்கே மீண்டும் 2010க்கு பிறகு, அது நீங்கள் உங்களை விட அந்த நிர்வாகங்கள் செய்தவர்களுக்கு இதை பற்றி சரியா தெரியும் நினைக்கிறேன். அவர்களுடைய நிர்வாகங்கள் தாங்களே விடுதலை புலிகளுடைய சொத்துக்களை சுருட்டிவிட்டு அவர்களோடு தனிச்சையாக முடிவெடுத்து தனிச்சையாக அவர்கள் சென்று விட்டார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப இந்த பிரசன்ன விக்ரமதுங்கவினுடைய அடுத்த அணி எப்படி நகர்கிறார்கள் என்றால், இங்கேதான் முக்கியமான விடயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு குறிப்பிட்ட போராளிகள் கைது செய்யப்பட்டவர்கள் பல முனைகளிலும் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருந்தவர்கள் இவர்கள் சீமான் ஊடாக, பாரதி ராஜா ஊடாக இப்படி கொஞ்சம்
இந்திய தமிழரினுடைய ஒரு சில பட தயாரிப்பாளர்கள் ஊடாக பல நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக நடைபெற இது அந்த இடத்தில் தான் எங்களுடைய புலனாய்த்துறை மக்கள் புலனாய்த்துறையினுடைய சுதன் அண்ணாவோடு நின்ற குட்டி அண்ணா போன்றவர்களும் இந்தியாவில் நின்றோடு இந்த வேலை திட்டத்தை செய்கின்றார்கள். இதற்குள் தான் இந்த இதுக்கு முதலே அந்த எங்களுடைய சுசேண்டா ஓடியோன்னு சொல்லப்படுகின்ற அந்த ஓடியோவும் வந்திருக்கு. இதுக்கு குட்டி அண்ணாவினுடைய விளக்கங்களை நாங்கள் வந்த பிறகு அவருடைய போராளிகளுக்கு அவர் சொல்லிய விடயங்களும் போராளிகள் எம்மோடு தொடர்பு கொண்டு நாங்கள் உரையாடிய விடயங்களும் தொடர்ச்சியாக பேசியிருக்கின்றோம். அப்ப அதற்கு பிற்பாடு என்ன நடக்குது என்றால் சீமான் அவர்களால் இந்தியா இருந்து அவர்களே அந்த படப்பிடிப்பு சினிமா ஊடாக சினிமா துறைகளுக்குள் பயணித்தவர்கள் போன்று பல குழுக்களாக அப்பாவிகளும் இருப்பார்கள். இப்ப எல்லோரும் இல்ல, அப்பாவிகளும் சேர்த்து அங்கே இருந்து பிரசன்ன தூங்க அனுப்பிய நேவி அனுப்பிய உறுப்பினர்கள் ஒரு சிலரோடு சேர்த்து வெளிநாடு வரணும் இருப்பாங்க. நாங்கள் இது அதற்குள் கலந்து இப்போ ஒரு 50 பேர் வருகிறார்கள் என்றால் அதற்குள் கண்டிப்பாக ஒரு 10 பேராவது பிரசன்னா தூங்காவினுடைய செயல்பாட்டுக்குள் வகுப்பு கொடுக்கப்பட்ட அனுப்புபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்றார்கள். இந்தியாவில் வந்து பல கல்விகளை கேட்கின்றார்கள். ஒரு ஆள் ஒரு கேமரா மேக்கிங்காக வெளிக்கிடுவார், இன்னொருவர் அந்த டிசைனராக வெளிக்கிடுவார், இன்னொருவர் ஏதாவது ஒரு உடை அலங்காரத்துக்கு செயற்படும். இப்படி அவரை இன்னொருவர் ஏதோ ஒரு டிசைனிங். அவர்கள் எல்லாம் தாங்கள் ஒரு படைப்பிடிப்பாளர்கள் போன்று புலம்பெயர் தேசத்துக்குள்ள வந்து இறங்குகின்றார்கள். இது எங்களுடைய மக்களுக்கு தெரியாது. நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏன் இருக்குது என்றால் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில், இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலில் தமிழ்நாட்டு தமிழர்களால் நாங்கள் அடக்கி வைக்கப்படுகின்றோம் என்பதை நான் உயிரோடு இருக்கும் முதலே நீங்கள் பேசிவிடுங்கள் கதிரண்ணான்றோடைய நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது நாங்கள் தொடர்ச்சியாக புத்தகங்களில் நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்றோம். இங்கே நாங்கள் புத்தகம் எழுதி நாங்கள் வெளியிடு நாள் எடுக்கிறபடியால் மற்ற போராளிகளினுடைய அந்த சேர்க்கை இது வேணும் என்றபடியால் நாங்கள் அதை எழுதி கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு இலகுவாக எழுதி வெளியிட இயலாது. ஆனால் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடுத்த சமூகத்தை நாங்கள் விரைவாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எமக்குள் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நாங்கள் சேறு பூசப்படுவோம் என்பதற்காகவும் மேலே பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இப்படி குறுப்புகளாக 40 பேர் கொண்டவர்கள் 50 பேர் கொண்டவர்களாக பயிற்சிகள் எடுத்தது போல் அங்கே எடுப்பப்பட்டு அவர்கள் எல்லோரும் இங்கே வாரார்கள். வந்துதான் இந்த நான் தமிழர் கட்சியை அவர்கள் ஒரு கட்டமைப்பாக கட்டி அமைக்கின்றார்கள். அது அவர்களுடைய ஒப்பந்தம். இப்படி இதற்குள் கொண்டு வர வேண்டும், இதற்குள் பிரச்சாரம் செய்ய வேண்டும், இதற்குள் யார் வந்தாலும் போராளிகளை அவமானப்படுத்த வேண்டும் என்று. பரதி அண்ணா போன்று பரதி அண்ணாவுக்கு நடந்த விடயம் எனக்கு நடந்து விடும் என்று பல போராளிகள் மௌனமாக்கப்பட்டார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மௌனமாக்கப்பட்டார்கள். இது ஒரு புறம் அப்படியே மௌனமாகியது புலம். அங்கே போய் நின்றார்கள் மிகுதியானவர்கள் தமிழ்நாட்டில். அப்ப தெரிந்தவர்களும் இதை வாய் திறந்து பேசினால் பிரச்சனை வரும் என்பதற்காக அவர்களும் மௌனமாக்கப்பட்டார்கள். அங்கே இருந்து வந்து கல்வியை கேட்டக்கூடிய தடயங்கள் அத்தனையும் பரதி அண்ணாவிடம் இருக்கிறது. யார் யார் வந்தார்கள், சீமானிடம் யார் யார் அவர்களுடைய அந்த துறையில் சினிமா துறையில் ஈழத்தமிழர்கள் என்று அனுப்பப்பட்ட இலங்கையில் பிறந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி, வேறவர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அங்கே போய் கல்வியை கேட்டார்கள் என்ற விவரத்தை குட்டி அண்ணா போன்ற போராளிகள் சகோதர பரதியவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். இதுதான் நம்ம மெயின் பிரச்சனையை அங்கு உருவாக்கப்பட்டது. அப்ப அது கிடைக்க பெற்று தண்டி ஏதோ ஒரு வழியில என்ன இப்ப பொட்டம்மான் அணிக்குள் நின்றவர்களினுடைய முருகலை ஏற்படுத்திய இந்த பிரசன்ன தூங்கா வந்து அவர் ஒரு நரி பிடித்த படிப்புகளை படித்து இந்தியாவில் தான் அவன் அதிகமான கல்வியை கட்டி இந்தியாவினுடைய போர்டரில் தான் இந்த பிரசன்ன தூங்க அதிகமான காலம் பணியாற்றும் இறுதி கட்டத்திலும் அப்படித்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அப்ப இந்த இடத்தில் தான் நாங்கள் சரியான ஆய்வுகளை செய்து கொண்டு இந்த பொட்டம்மானுடைய வீடியோக்களும் அதை எதிர்க்கின்ற போராளிகளும் அந்த போராளிகளை கைக்கூலிகள் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தை உருவாக்கியதே இவர்கள் தான். இந்த நான் தமிழர் கட்சிக்குள் நின்றவர்கள் தான் இந்த போராளிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை களைந்தறிந்தவர்கள் இவர் தான். இவர்கள் இது ஒன்றும் புரியாமல் தான் விடுதலை புலிகளுடைய தலைமைத்துவமாக நாங்கள் புலத்தில் செயல்படுகின்றோம் என்று இந்த பெருஞ்சாலிகள் அவர்களுக்காக வந்து ஊடகங்களில் இருந்து பேசியிருப்பார்கள். ஆனால் இந்த போராளிகளுக்கு முதலில் பட்டங்களை சூடியவர்கள் அவர்கள் தான். அதற்குரிய இதுவும்
அந்த அணியில் சார்ந்தவர்களிடம் இருக்கிறது. பரிதி அண்ணாவோடு பயணித்தவர்களிடம் இதெல்லாம் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய குடும்பம் பிள்ளைகளுக்காக இதுகளை வெளியிடாமல் இருக்கின்றார்கள் என நான் நம்புகிறேன். சரி, அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்கின்றோம். தமிழ்நாட்டில் முளைத்து நிற்கிறது. எங்கே முளைத்து நிற்கிறது? நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி கதிர் ஆகியவரும் தரன் ஆகியவர்களுக்கும் சரியான முறையில் தரன் ஆகியவர்களுக்கு கதிர் சொல்லியும் எங்களுடைய போராளிகள் சொல்லியும் நாங்கள் ஒரு பகுதியை, ஒரு வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தோம். அதே போன்று தரன் அவர்களுக்கும் நான் மிக இறுக்கமாக சொல்லியிருப்பேன். இது எங்கே போய் முடிகிறது தரன் என்றால் இதுதான் தரன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்றால் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் என்றதை நீங்கள் உங்களுக்கு நான் முன்னுக்கே சொன்னானே என்றால் இதற்குள் தான் விஷயம் இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் அகரம் ஃபவுண்டேஷன், இந்த சூர்யா அவர்களுடைய சிவகுமார் மகனினுடைய நடிகர் சூரியனுடைய ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மக்களுக்காக அதே காலத்தில் 2011 துவங்கப்பட்டது. ஆனால் இன்று அது ஒரு மிக பெரும் சாதனையாக வந்து நிற்கிறது. அப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, என்னதுக்காக கதிரனை இதை பற்றி சொல்லிட்டு போட்டு அப்படியே விட்டுட்டு யோசிச்சிருப்பீங்க. நான் சொல்ல வந்தது இதுக்காகத்தான். ஒரு அமைப்பை உருவாக்குகின்றவர்கள் அந்த நலன் திட்டங்களோடு பல்லாயிரக்கணக்கான உதவி திட்டங்களை சேர்த்து இன்று சிகரம் தொடுகின்ற அளவிற்கு 6800 சொச்சம் பிள்ளைகள் படித்து டாக்டர்கள், என்ஜினியர் என்று அந்த அமைப்பு உருவாக்கம் பெற்றிருக்கிறது இந்தியாவில். அப்ப இங்கேதான் நாங்கள் எல்லோரும் இன்றைய இளையோர்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. என்னென்றால் இந்த 2010 உருவாக்கப்பட்ட மே 17 இயக்கமும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் இலங்கையில் வாழ்கின்ற, வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற இளையோர்களுக்கு என்ன செய்திருக்கிறது? அப்ப நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் ஒரு உண்மையாகவே அந்த மண்ணில் மடிந்து உயிர்களை கொடுத்த மக்களுக்காக அது உருவாக்கப்படுகிறது. தேசிய தலைவரினுடைய அந்த நிழலை தூக்கி நிற்கிறது என்றால் இப்ப என்னை பொறுத்தளவில், எங்கள் போராளிகளை பொறுத்தளவில் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை ஒரு அரசியலினுடைய அடையாளமாக நாங்கள் வைக்க விட போறதில்லை. நாங்கள் சிறையிலிருந்து வந்த உடனே முதல் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்ததான் எங்களுடைய மக்கள் புலத்தில் சரியாக இருக்கிறார்கள், நாங்கள் ஊரில் சரியாக இருக்கிறார்கள். இங்கே வந்து புலத்தில் வந்து அதை புரிந்தும் புரியாத மாதிரியும் கண்டுட்டு போற மக்கள் இருக்கிறார். நாங்கள் இளையோர்களோடு ஒன்று பேசிக் கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக. அப்ப அந்த இடத்தில் நான் எப்போதும் சொல்றது என்னென்றால் எங்களுடைய அண்ணாவினுடைய, எங்களுடைய மேதகு அவருடைய இலட்சியத்தை தூக்கி நின்றிருந்தால் இவர்கள் உண்மையிலேயே இங்கே பல வேலை திட்டத்தை செய்திருப்பார்கள். எப்படி செய்திருப்பார்கள் என்றால் ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது சிவகுமார் அவர்களினுடைய ஒரு கல்விக்காக உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு இன்றைக்கு சிகரத்தை தொட்டு நிற்கிறது என்றால் அதே போன்றுதான் இவர்களும் ஒரு ஈழத்துக்காக இந்த அமைப்பை உருவாக்குகின்றார்கள். அப்ப இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் தேசிய தலைவருடைய படங்களை வைக்கின்றார்கள், போராளிகளே என்று சொல்லிக்கொண்டு தங்கள் வசம் இழுக்கின்றார்கள், மக்களையும் இழுக்கின்றார்கள், அவருடைய உழைப்பையும் இழுக்கின்றார்கள். விட்டுட்டு பார்த்தால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் எதுக்குமே நடந்தது. அப்ப நான் 2014 வெள்ளியில் வந்து பார்க்கின்றோம், எங்களுடைய மக்களுக்கு எதுக்குமே நடந்ததில்லை. பார்த்தா புலத்தில் இருக்கின்ற எல்லாரும் அங்கே ஓடி போய் நின்று டிவியை பார்ப்பதும் அவருக்காக இது பண்ணுவதுண்டு ஓடி ஆடி அதே செய்கின்றார்களே தவிர தமிழ்நாட்டு அரசியலுக்காக இங்கே எங்களுடைய மக்களுடைய அரசியலும் விழுந்து கிடக்கிறது. அப்பதான் நாங்கள் உடனே எங்களோடு இணைந்து நின்று செயலாற்றியவர்களுக்கும் இது ஒரு இன அழிப்பு என்றே எங்களுடைய மண்ணிலே நின்று கொண்டு தன்னுடைய பதவி காலத்தை சரியாக பயன்படுத்தி இந்த ஒரு மிக பெரும் மாமனிதர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் சந்தித்து பல விஷயங்களையும் விளங்கப்படுத்தி இதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் புலத்தில் இருக்கின்ற எங்களுடைய தடயங்களை நீங்கள் ஒவ்வொரு நாட்டவர்கள் உங்களை சந்திக்க வரும்போது நீங்கள் கையளிக்க வேண்டும் என்று ஒரு பெரும் வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். அந்த வேலை திட்டம் தான் நான் இன்று புலத்தில் IRC ஊடாக நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய சாட்சியங்களை நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. அப்ப இந்த இடத்தில் தான் எங்களுடைய தெளிவான பார்வை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த பவுண்டேஷன் போன்று இந்த கட்டமைப்பு இருந்திருந்தால் இந்த நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே இவர்கள் எல்லோரும் என்னோடு வந்து வாதாடுவதற்கு இவர்கள் எல்லோரும் என்னை அவமதிப்பது போன்று, உங்களை அவமதிப்பது போன்று 2 நிமிடம் என்னை அவமதிக்காமல் உங்களையும் அவமதிக்காமல் இவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன, இது என்னுடைய இனத்தினுடைய பிரச்சனை என்று கண்விழித்து பார்த்திருந்தால் இங்கே இந்த விமர்சனங்களுக்கும் எங்களுடைய இந்த 16 ஆண்டுகள் தேக்கத்திற்கும் வழி பிறந்திருக்கும். அப்ப இங்கே ஓட்டி போய் நிற்கின்றவர்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நின்று கொண்டு
ஒன்றுமே ஒரு வேலை திட்டமும் நடந்ததல்ல. எங்களுடைய மக்களுடைய படிப்புக்காக எதுவும் செய்ததும் அல்ல, எங்களுடைய அரசியலுக்காக ஒரு பாதையை உருவாக்கியதும் அல்ல, அல்லது அரசியலை எப்படி கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியதும் அல்ல. எதுக்குமே அல்ல. எந்த ஒரு பூச்சியமான வேலைகளும் இங்கே செய்யப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இருக்கிறது மடிந்த மாவீரர்களுடைய தியாகங்களும் இறுதி களமுனையினுடைய வலிகளும் அந்த மாமனிதர் எங்களுடைய மேதகு அவர்களும் இங்கே விளைபொருளாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் எங்களுடைய ஆய்விலும் எங்களுடைய தேடல்களிலும் சரியாக இருந்தது. அப்ப அந்த சரியாக இருந்ததன் அடிப்படையில் தான் இந்த இவர்களிடம் பயிற்சி எடுக்கப்பட்டு புலத்தில் வந்து நின்று கொண்டு இவருக்காக செம்பு தூக்குகின்ற மனிதர்களை நாங்கள் பார்த்து அவர்களுக்கான காணொளிகளும் நேரடியாக உரையாட வேண்டியவர்களுக்கும் முடிந்தளவு உரையாடியதும், முடிந்தளவு எங்களால் எவ்வளவுக்கு கருத்தரங்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இது ஒரு இனத்தினுடைய பிரச்சனை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். இல்லை, நாங்கள் உங்களுக்கு சேறு பூசுவோம், நாங்கள் இந்த பிரசன்ன தூங்காவினுடைய திட்டவட்டத்துக்கு ஏற்றது போல் நாங்கள் எங்களுடைய மாமனிதரை உலகத் தலைவராக கொண்டு வந்து நிறுத்துவோம் கொண்டு எங்களோடு நின்றார்கள். அப்ப அந்த இடத்தில் நாங்கள் திருப்பி முருகடித்தோம் அப்படி என்றால் இல்லை, எங்களுடைய விடுதலை புலிகளுடைய அவர்களுடைய கோட்பாடு எப்போதும் ஈழம், ஈழத்தினுடைய தேசிய தலைவர், ஈழம் 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 என்றே எப்போதும் இருந்தது. அப்ப நான் அதைத்தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பேச்சுவார்த்தை காலங்களில் இதையெல்லாம் அண்ணா இருக்கும்போது செய்திருக்கும். அண்ணா எதையும் ஏற்க போறவர் கிடையாது என்பதையும் பல முறை நான் சொல்லியிருப்பேன். அப்ப அந்த இடத்தில் நான் தெளிவாக பார்க்கின்றோம் என்னவென்றால், தமிழ்நாட்டுக்குள் எங்களுடைய மக்களை வந்து அப்படியே ஒரு கூனி குறுகி பிச்சை எடுக்கின்ற போராளிகளும், எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்கு 10 தரம் 15 தரம் இணையதளங்களில் எல்லா தளங்களிலும் பதிவிட்டு அவருடைய குடும்ப அவமானங்களையும் பெற்று ஒருவேளை உணவருந்தியவர்களும், ஒருவேளை உடுப்புடுத்தவர்களும், ஒருவேளை பிள்ளைகளை படிப்பித்தவர்களும் என்ற அலங்கோலத்தில் பார்த்து இந்தியாவோ சிரித்து கொண்டிருந்தது, சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தது. இந்த சிக்கலை தமிழர்கள் எப்படி வந்து சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு இது சொல்லுவேன், ஒரு மிக பெரும் சந்தோஷத்தில், அது வெளிப்படாத சந்தோஷத்தில் ரோ வந்து அவர்களுடைய ஆட்டங்களை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் தான் நாங்கள் 2014 அங்கே இருந்து கொண்டே நாங்கள் பல ஊடகங்கள் ஊடாகவும் பல இணையதளங்களூடாகவும் உங்கள் ஊடாகவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் கொண்டு வந்தோம். இது ஒரு போலி படம், இவர் ஒரு போலி, இவர் சந்தித்ததில் என்ற உண்மை விடயங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நேரடியாகவும் புத்திஜீவிகளோடு உரையாடினோம், பல வேலை திட்டங்களை செய்தோம். அது ஒரு பேசு பொருளாக ஆகியது. இந்தியாவிலும் அது ஒரு பேசு பொருளாக ஆகி அது இன்று சிதைக்கப்பட்டிருக்கிறது. சரி, விடயத்துக்குள் வருவோம். அப்ப இப்படியான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னின்று செய்யும் போது நாங்கள் இளையோர்களுக்கு சொல்றோம், நாங்கள் என்னவென்றால், இளையோர்களை நீங்கள் ஒரு விடயத்தை பாருங்கள். இன்று இந்த சூர்யாவினுடைய இந்த அமைப்பு, அகரம் அமைப்பு என்பது இத்தனை பிள்ளைகளுக்கு 6000க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கும் தகமையில் இருந்தால், புலத்தில் இருந்த இந்த நான் தமிழர் 30 லட்சம் வாக்குகளை பெற்ற நான் தமிழர் என்கின்ற இந்த கட்டமைப்பு எவ்வளவு வேலை திட்டத்தை நம்முடைய மக்களுக்காக செய்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் திருப்பியும் எங்களுடைய ஐயாவினுடைய அந்த அங்கத்தை காலத்தினுடைய, அவரினுடைய ஆட்சி காலத்தினுடைய, அவருடைய அந்த காலத்துக்குள் நாங்கள் சொல்லியிருப்போம், வடக்கு கிழக்கில் எங்களுடைய கடல் பரப்பில் அவ்வளவு எங்களுடைய முல்லை கடலை எவ்வளவு சீரழிக்கின்றார்கள், அதையாவது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை நான் தமிழருக்கு நான் 2014 வந்தே அதை மிக இறுக்கமாக கூட நான் சொல்லியிருப்பேன். அப்ப அந்த அடிப்படையிலும் அவர்கள் எமக்காக எதுவும் செய்தவர்கள் அல்ல. இந்தியாவில் இருந்து வரப்படுகின்ற போதைப் பொருளாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துங்கள் என்றாலும் அதையும் செய்யக்கூடியவர்கள் அல்ல. எதுக்குமே எமக்காக ஒன்றும் செய்யவர்கள் அல்ல. அப்ப இந்த பிரசன்ன விக்ரமதுங்காவினுடைய நடவடிக்கை இந்த நொடிவரை எம்மவர்களுக்குள் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். இது இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு 10 விதமான விடயத்தை சொல்லி செல்லுகின்றோம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் புத்தகம், இந்த இலட்சியம் துடைத்தல், தேசிய தலைவர் மனதில் இருந்து பிறக்கப்பட்ட இந்த இலட்சியம் துடைத்தல் வார்த்தையும், போராளிகள் ஒரு பாம்பு போன்ற செட்டை போன்ற அந்த தலைப்பில் எழுதுகின்ற புத்தகங்களும் உங்களை ஒரு நாள் வந்து அடையும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கின்ற போது இந்த போலிகள் என்று புத்தகங்கள் எழுதுகின்றவர்களுடைய புத்தகங்களை பிடிச்சு சாப்பிடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் அவசரப்படாமல் உண்மைகளை தேடி ஆய்வு செய்து, என்றால் நாங்கள் 2009 2014 வரை எமக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் அந்த தேடல் அவ்வளவும் உண்மையாக இருக்க வேண்டும்.
அது சத்திய வாக்காக இருக்க வேண்டும், பொய்கள் வந்து விடக்கூடாது, உண்மையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு போராளிகளையும் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்கள் தேடி தேடி உண்மையான விடயங்களை தேடலாக கொண்டு வந்து அதை புத்தகங்களாக வெளியிடுறதுக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். அதுவரை நீங்கள் பொறுத்திருக்கத்தான் என்றும் இளையோர்களுக்கு. ஆனால் இதற்கு நாள் எடுக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே போய் சிக்கப்பட்டு நிற்கின்றீர்கள். ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறீர்கள். இல்லை ஏதோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் தன்னுடைய நாற்காலியில் இருந்தால் அங்கே தேசிய தலைவரின் படத்தை வைத்துக் கொண்டு தமிழீழம் கிடைக்கப் போகும் என்ற மாயை கருத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகினால்தான் நாங்கள் இன்று 2 உயிர்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரை நாங்கள் எப்படியாவது அதை நிறுத்த முடியும் உலக பரப்பில் என்பதற்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்களும் வந்து பார்க்கின்றோம் தரன், இந்த அரசியலினுடைய வேலை திட்டங்கள் எங்களுடைய பகைவனால் அது கையாளப்படுகின்றது. இந்த கையாளப்படுகின்ற விடயங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் சேகரித்து அதற்குரிய விசாரணைகளையும் தொடங்கி எங்கே வரை முடிய பெற்றிருக்கிறது என்பதும், அதே போன்றுதான் இந்த சினிமா துறையிலிருந்து வரப்பட்டவர்களும் இன்று புலத்தில் எல்லா இடங்களில் நின்று இவருக்காக குரல் கொடுத்து கொண்டு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு போர்வையிலும் தமிழ் தேசியத்தை முழுகடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஈழத்தமிழர் என்றதும் உலகத்தமிழர் என்கின்ற ஒரு போலி தத்துவத்தை உருவாக்கி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கே உங்களுக்கு இளையோர்களுக்கு வைக்கின்றோம். நாங்கள் ஈழத்தமிழர், எங்களுக்குரிய தலைவர் அவர் எதற்கும் ஆசைப்பட்டவர் கிடையாது. உலகத்தமிழராக அவர் எப்படி ஆசைப்படுவார்? தன்னுடைய மண்ணில் எந்த ஒரு சொத்துக்களையும் சேர்த்து வைக்காத ஒரு மாமனிதர் எப்படி அவர் தான் உலகத்தமிழராக வர வேண்டும் என்று நினைப்பார்? உலகத்தமிழருடைய தலைவராக வர வேண்டும் என்று அவர் எந்த சித்தாந்தங்களும் கொண்டார்? என்னுடைய மக்கள், எங்களுடைய ஈழம் விடுதலை புலிகள் என்கின்ற அந்த அமைப்பினால் அவர்களுடைய பொறிக்கப்பட்ட அந்த சீலினால் எப்போதும் வெளியாகிய கடிதங்களாக இருந்தாலும் சரி, ஊடக அறிக்கைகளாக இருந்தாலும் சரி, இணையதளத்தில் அன்று பணியாற்றியவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள். அவரிடம் கேட்டாலும் அவர்களும் உங்களுக்கு ஆதாரங்களை கையளிப்பார்கள். நாங்கள் எப்போதுமே ஈழத்தமிழர்கள், ஈழத்தினுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்றுதான் நாங்கள் பேசியிருக்கின்றோம், மக்கள் மத்தியில் கடத்தி இருக்கின்றோம் என்பதை சத்தியமாக எங்கள் இன்று அந்த 62 உயிர்கள் மீது, ஆத்மா மீது கதிராகிய நான் கை வைத்து சொல்லுகின்றேன் என்னவென்றால், இதுதான் உண்மை. இந்த உண்மைகளை நீங்கள் மூழ்கடித்து ஒரு எதிரி நடத்துகின்ற அந்த காய் நகரத்திற்குள் போய் நீங்கள் சிக்கப்பட வைத்துக் கொண்டு இனத்தை மீண்டும் 17 ஆண்டுகள் நீங்கள் துடைத்தெறிந்தால் எங்களுடைய இனம் இருப்பது என்பதே அது கேள்விக்குறியாக வரும். நீங்கள் உண்மையில் நீங்கள் பாருங்கள், எல்லோரும் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய கண்ணை திறந்து பாருங்கள். வடக்கு கிழக்கில் நாங்கள் வாழ்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கையும் புலத்தில் வாழுகின்ற மக்களுடைய எண்ணிக்கையும் பாருங்கள். அப்ப 17ஆம் தேதி 5ஆம் மாதம் வரை 2009 வரை எங்களுடைய கல்வி என்பதே ஒரு தமிழ் அந்த இதோடு தான் இருந்தது, எங்களுடைய மொழியோடு தான் இருந்தது. அப்ப இன்றைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்ற அனைத்துமே இந்தியாவில் இருந்து வரப்பட்டவைதான். சைனாவில் இருந்தும் வருகிறது, நாடுகளிலும் இருந்து வருகிறது. ஆனால் 70% விடயங்கள் இந்தியாவில் இருந்து வரப்பட்டதுதான். இந்தியாவினுடைய ஆங்கில கல்வி வழி அங்கே வந்திருக்கிறது. இந்தியாவில் இருந்து பிரெஞ்சு கல்வி உலக தேசத்தில் இருந்து அங்கே போயிருக்கிறது. ஜெர்மன் மொழி அங்கே போயிருக்கிறது. அப்ப எல்லாமே அங்கே இன்று உங்களுக்கு நாங்கள் ஒரு சிங்கப்பூரை காட்டுகின்றோம் என்ற ஒரு மமதையில் நாங்கள் எல்லோரும் இன்று போராட்டம் முடிந்தது, நாங்கள் இலட்சியத்தை தொட்டுட்டோம் என்ற இந்த குணங்களும் எங்களை அழிக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பது தான் இங்கே கதிராகிய நான் இந்த தருணத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நாங்கள் யாருக்கும் பகைவர் கிடையாது. எங்களுடைய மக்கள் நீங்கள் எங்கே தேங்கி நிற்கின்றீர்கள், இது தவறான பாதையில் எப்படி நீங்கள் 16 வருடங்கள் கடந்து நிற்கின்றீர்களோ இனியும் நீங்கள் அதைத்தான் செய்ய போகின்றீர்கள். ஒரு கொஞ்சமாவது இதை சிந்தித்து எங்களுடைய இனம் ஏன் சிக்கப்பட்டு நிற்கிறது, அந்த சிக்கலை நான் எடுத்துக்கொண்டு தனிமையாக நின்றால் என்ன, என்னுடைய ஈழத்தமிழராக நாங்கள் ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து வருகின்ற பொறிமுறை 2013 வரை வந்த பொறிமுறைகளுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் போராட்டத்தை செய்திருப்பீர்கள். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்ன. இன்றைக்கு அதற்குள் சிறையில் இருந்து வெளியில் வந்து இன்று நிற்கின்றார். அவரிடம் அண்ணாவிடம் போங்கள், அவரிடம் கேளுங்கள், அண்ணா இன்றைக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இந்த கூட்டத்தொடர் செய்வது, உங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்து தர வேண்டும், எந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அண்ணா, அப்படி என்று கேட்க வேண்டும். அவர்கிட்ட கேட்டு அவர் சரியான அந்த எப்படி ஒரு 5 நிமிடத்தை எங்களுக்கு எடுத்து தருவது ஒன்றும் இன்னும் உங்களுக்கு அதற்குள் தருவார்கள். அப்ப அது வலுவாக்கப்படும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வலுவாக்கப்படும். இது நாங்கள் கதிராகிய நான் மட்டும் தனியே நின்று செய்தவன் கிடையாது.
இதற்கு பின்னால் அரசியல்வாதிகளும் போராளிகளும் பல அமைப்பில் இருந்து செயலாற்றுபவர்களும் இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டு இளையோர்கள் மத்தியில் இதை கடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு விடயங்களாக கொண்டு போய் மெல்ல மெல்லவாக நாங்கள் எங்கே பகைவனாவனவன் எங்களை அடக்கி வைக்கிருக்கின்றானோ அந்த இடத்தை நாங்கள் உடைத்தெறிய விரும்புகின்றோம். அது மட்டும்தானே தவிர நாங்கள் எங்களுடைய மக்களுக்கோ உங்களுக்கோ எதிரியானவர்கள் கிடையாது. அவரிடம் கேளுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் கூட்டத்தொடர்களுக்கு முன் என்னென்ன வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நிலை அவர்களிடம் கேளுங்கள். அதே கலந்துரையாடல்களாக செய்யுங்கள். அவர்களுக்கு பக்கபலமாக போய் இன்று நாங்கள் நிற்காமல் இப்படியே பிளவுகளாக நாங்கள் நிற்கின்ற போதுதான் எம்மை இந்தியா வந்து மேய்ந்து கொண்டு போகிறது. ஈழத்தமிழன் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் நீங்கள் இந்தியாவிடம் போய் தெரிவிக்காதீர்கள். அது நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்கள். இந்தியாவில் நாங்கள் எப்போதெல்லாம் காய் நகர்த்துகின்றோமோ அது எமக்கு தோல்வியான விடயமாகவே ஆக்கப்படும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சில விடயங்கள் உங்களுக்கே புரியும். இந்த இந்தியா என்கின்றது என்ன? இந்தியாவால் எப்போதும் எங்களுக்கு ஒரு மாநில ஆட்சி கூட எங்களுக்கு தர மாட்டுது. நீங்க புரிஞ்சு கொள்வோம் படிவா. நான் திருப்பி உங்களுக்கு சொல்றது அதுதான். 7 வருட சிறையிலிருந்து வந்த காலங்களில் சொல்வது இந்தியாவை நம்பாதீர்கள். 2500 போராளிகள், கிட்டத்தட்ட 2700 போராளிகளோடு அந்த படை தோற்கடிக்கப்பட்டு அனுப்புகின்ற போதே அவர்கள் எம்மை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு இந்த நொடி வரை சுற்றுகின்றார்கள். அதான் அவர்கள் அந்த இறுதி வரை எம்மோடு நின்றதும், அவர்கள் இறுதி வரை அவர்கள் அவ்வளவு தொழில்நுட்பங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு அள்ளி கொடுத்ததும், எம்மவர்களை இன்று கைது செய்து அவர்களை வைத்துக்கொண்டு இந்த பிரசன்ன தூங்காவினுடைய தலைமையில் அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று இப்படி பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கின்றார்கள். அப்ப அதுதான் நாங்கள் தரன் இவர்களுக்கு விளக்கமாக சொல்லுகின்றோம். என்னவென்றால், முதலில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஒரு ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது. முடிந்தவரை எங்கேயும் போய் நீங்கள் நிற்காமல் எங்களையே நாங்கள் பலப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஐக்கிய நாடுகள் சபை என்பதை இன்று எல்லோரும் தோற்கடிப்பதற்காக உங்களிடம் இருந்து ஐக்கிய நாடுகளை பற்றி குற்றங்கள் குறையாக சொல்லுவார்கள். அது உண்மை கிடையாது. உலக பரப்பில் நாம் எந்த வேலை திட்டத்தை செய்கின்றோமோ அது எமக்கு அதனுடைய நற்பலனை தரும். அந்த நற்பலன் தான் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து வீடுகளும் ஆடம்பர வாழ்க்கைகளும் ஆடம்பர மகிழுந்திலும் தீவது. யோசிச்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு இங்க கிடைக்கப்படுகிறது. அப்ப எங்களுடைய இன்றைக்கு இந்த 2 உயிரை தடுக்கக்கூடிய போன உயிருக்கு நீதி கூறுற அளவு கூட நாங்கள் எந்த ஒரு பிரயோசனமற்ற மனிதர்களாக இருக்கக்கூடாத புலத்தில் நீங்கள் ஒரு உடனே இந்த இளையோர்கள் நீங்கள் ஒரு நல்ல பாதையை உருவாக்க வேண்டும். இந்த இளையோர் அமைப்பு உருவாக்கி கொண்டு அது ஐக்கிய நாடுகள் சபையே இன்று எமக்கு பலம். இந்தியா எமக்கு பலம் அல்ல. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு மொழியை பேசினாலும் அவர்கள் எமக்கு பலம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். நான் திருப்பி சொல்வது என்னவென்றால், இது அண்ணாவினுடைய தத்துவம். இது அவர் எப்படி எங்களுடைய மேதுகு அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களை அன்பாக பண்பாக தொட்டதும் தொடாத பாதியும் அப்படியே வைத்திருந்தார். ஏன் வைத்திருந்தார்? அதான் கௌரவம். ஒரு மொழியை பேசுகிறார், கௌரவம். பிரான்ஸ் நாட்டில் பிரான்ஸ் பேசுகின்றார்கள், சுவிட்சர்லாந்தில் பிரான்ஸ் பேசுகின்றார்கள், கனடாவில் பிரான்ஸ் பேசுகின்றார். யாரும் அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் அபகரிப்பதல்ல. அப்ப எங்களுடைய தியாகத்தை மட்டும் ஏன் நாங்கள் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும்? உங்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொரு உயிரும் போயிருந்தால் அதை பற்றி புரிய போகிறது. நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், இந்த எச்சங்கள், இந்த போராடின போராளிகளினுடைய எச்சங்கள் எப்போதெல்லாம் ஒவ்வொரு போராளி இந்த மண்ணோடு தன்னுடைய உயிரை அவன் பறித்து செல்லுகின்றதோ அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நெற்கதியில் நிற்பீர்கள். இருக்கின்ற போராளிகளை ஒன்றுபடுத்தி அவர்களிடம் இருக்கின்ற சாட்சியங்களை வலுவாக்கி கொண்டு நீங்கள் வலுவாக நில்லுங்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வருகின்றோம். தொடர்ச்சியாக எங்கள் கருத்தரங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம். தரன் மாறன் வந்திருக்கிறது. வணக்கம். வணக்கம் தரன். நான் சும்மா இருக்கேன். குரலை கேட்க வந்தேன். குரலை நாடு பிடிக்க வரையில குரலை கேட்க வந்தேன். நாடு பிடிச்சு முடிஞ்சது. அலுவல் முடிஞ்சதப்பா. அலுவல் முடிஞ்சு கடைசியில வரங்குண்டியா போச்சு. நாடு பிடிக்க வரையில குரலை கேட்க வந்தாப்பா. ஓ, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறாங்க. டிக்டாக்ல பல கூத்துகள் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்ப பாடி என்னண்டா, எங்க போனாலும் மாறன் வந்துட்டான் 5-6 பேக் ஐடியா போட்டு வச்சுக்காங்களே. யாவனவன் போய் எழுத என்னத்தான் படுத்துட்டுறாங்க. கேட்டு போட்டு சிரிச்சுட்டு போறான். இன்னும் பாருங்க, இப்ப கடைசி கட்டத்துல ஒரு தளபதி மாற்ற அன்னையின் படத்தோட நின்றவங்க இப்ப கடைசியில எங்களை மாதிரி சில்லறைகள் படத்தையும் போட்டு நிக்கிற அளவுக்கு வந்துட்டு தானே. அதுவும் ஒரு பெருமை தாங்க. அதுல
இல்ல அன்னையின் பார்வையில அது இல்லத்தானே எப்பவும். அண்ணா நீங்க நான் சொல்லுவாங்க நீங்க முதல்ல ஆரம்பத்துல நான் நினைக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வருது நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்கு நான் என்னையும் ஒரு காலம் இப்படித்தானே எல்லாம் போட்டு அடிச்சு வந்து அந்த நேரங்கள்ல சரி இவங்களுக்கு பதில் தாக்கல் செய்யணும்ன்றதால எல்லாம் வந்தவன் போனவன் நின்றவன் எல்லாம் யாருக்கு வந்து கழிச்சாலும் அடிதானையா தூசணத்தானே இப்படி உங்களை மாதிரி தானே ஐயா நீங்களும் இந்த டிக்டாக்ல ஒரு கொஞ்சம் காலம் இருந்து கொண்டு இப்படி ஆக்களை ஏற்றி கதைச்சு கொண்டு தெரிஞ்சீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்துதான் மாறுவீங்க. நீங்க என்னோட காய்ச்சிங்கன்னா மனத்தியால கணக்கில் காய்ச்சாலும்னா இதே மாதிரி காய்ச்சி கொண்டே இருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் காலம் இப்படித்தானே ஐயா வந்து எல்லாம் போட்டு பிடிங்கி எறிஞ்சு இப்போ முடிஞ்சுது. சரி என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். நீ எங்களுக்கு இருக்கிற காலத்தை சரியாக்கி கொண்டு போவோம், இருக்கிற நேரங்களை சரியாக்கி கொண்டு போவோம். இனி அடுத்த தலைமுறையாவது திருந்தட்டும், இல்லையோ அது இந்த இனம் அப்படி அழிஞ்சு போடும். அதுக்கு விடக்கூடாதுன்ற வழியால் நிற்கிறோம். ரைட். என்ன தேங்கட்டில் என்ன அதை எப்படி அந்த கேமை மாத்துறாங்கன்னு பார்த்தீங்களே அந்த ஒரு சும்மா அது இப்போ என்னென்னா சரி பிழை என்றது ஒரு அதை போய் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு சரியா பிழையான்றது ஒரு கொலை என்றதை முதல் பார்க்கணும். இங்கே அதான் மிக முக்கியமானது இல்லைங்க. இப்போ சரி பிழையை நாங்கள் ஆய்வு செய்கிறது அப்பால் அது ஒரு ஒரு கொலை செய்யப்பட்ட காட்சி. அவர் இராணுவத்தோடு நின்று வேலை செய்தாரா, அவருடைய சாமானை வாங்கி விட்டாரா, அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ பேர் கிடைக்கும் அந்த கொலைக்கான நீதி. அவர் ஒரு பிழையை செய்தால் அவரை தண்டனைக்குட்படுத்த வேண்டிய எங்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரை கொண்டு போய் அதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்குது, காவல்துறை இருக்குது, அது சார்ந்து நடவடிக்கை அவர்கள் எடுத்திருக்கோம். அதை விட்டு போட்டு நாங்கள் எல்லா பக்கங்களையும் போய் பார்க்க இன்றைக்கு மக்களுடைய நிலை என்னன்றதையும் பார்க்கணும். இன்றைக்கு எப்படி ஒரு பொருளாதார ரீதியில் மக்கள் விழுந்து எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு கோயிலாத அளவில் தலை தூக்க இல்லாத அளவில் ஒரு கஷ்ட துன்பம் கண்டிப்பாக இப்படி பல சம்பவங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கதை. நான் இந்த பித்தலாட்ட கதையெல்லாம் கிடைக்க மாட்டேன். நான் சொல்கிறேன் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சதுக்கு நான் பரவாயில்லுக்கு போய் 2011ஆம் ஆண்டு வெளியில் வந்து நான் கடைசியில் வந்து நான் வந்து கராச்சி வச்சு மெக்கானிக் வேலை செய்வேன். அப்போ வேலை செய்து வந்தது நான் கராச்சியில் வேலை செய்ய என்ன செய்வேன்னா இந்த ஆமிக்காரன் பச்சை இந்த கொச்சி மட்டையால் பெயிண்ட் அடித்து போட்டு மோட்டர் சைக்கிள்லாம் ஓடிச்சிருந்தான் பச்சை பெயிண்ட் அடிச்சு அதுகளெல்லாம் கொண்டு வந்தோடனே ஒரு காலத்தில் விற்பான வந்து மோட்டர் சைக்கிள்களை கொண்டு வந்து இன்ஜினுகளை அங்கே உள்ள இன்ஜின்கள் முள்ளிவாய்க்கால் எடுத்த இன்ஜினுகள் அது இது ரெண்டு கொண்டு வந்து விற்பான். நான் அதை விலைக்கு வாங்குவேன். வாங்கி நான் காசு கொடுத்து தான் நான் வாங்குவேன். காசு கொடுத்து வாங்கி ஒரு குறைஞ்ச விலையில் 1000-2000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி நான் அதை பார்ட்ஸுகளாக பிரிச்சேன். நான் வேலை செய்கிற நேரங்களில் வேறு மோட்டர் சைக்கிளுக்கு நான் அதுகளை மாற்றுவேன். இல்லை தெரிஞ்ச கராச்சி மெக்கானிக் மாதிரி இருக்கிறது தேவைன்னா நான் அதை காசு கொடுப்பேன். அப்போ அப்படி ஒரு நிலையை நான் செய்தேன். நான் அது வந்து அப்போ அப்படியான நிலையும் இருந்தது. அப்போ நாங்கள் அந்த சூழலில் வந்து நாங்கள் ஒரு மெக்கானிக் வேலை விலைக்கு விற்க நாங்கள் இப்போ நாங்கள் யோசிக்கிறது அது இயக்கத்தின் மோட்டர் சைக்கிள் இன்ஜினாக இருக்கும் அல்லது சனத்தின் மோட்டர் சைக்கிள் அவன் கொண்டு வந்து விற்றானப்பா நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு காட்டி கொடுப்போம். அதே மாதிரி இன்று வரைக்கும் சில விதம் செய்கிறார்களும் இருப்பாங்க. கஷ்டம் என்ன ஒரு நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியில் வரையக்க வாங்கி நான் செய்வதுன்றது அதே மாதிரி. இப்போ நாங்கள் ஆய்வுகள் எல்லாம் எல்லாத்தையும் ஆய்வு செய்யறது அவனுக்கு நேர்மையானவனாகவும் இருக்கலாம், நேர்மை இல்லாதவனாகவும் இருக்கலாம். இப்போ நடந்தது கொலை இங்க விஷயம் அதுதான். அதுக்கு 6 அதிகாரம் அதுதான் அந்த அங்கதான் அந்த மைய புள்ளி என்னன்றதான விஷயம். இயக்கத்தின் சட்டத்திட்டங்கள்ன்றதை நீங்க பார்த்தீங்கன்னா அது பாதிக்கப்பட்டவர் யாராக எந்த தரப்பா இருந்தால் ஆணோ பெண்ணோ பாதிக்கப்பட்டாலும் முதல் இயக்கம் வந்து பெண்ணின் பக்கம் நிற்கும். தண்டனை சரியாக ஒரு தட்ட 2 பேர்ட்ட பக்கமாக ஒரு சரிசமனாக இருந்தாலும் பெண்ணின் பக்கம் நிற்கும். சரியாக அந்த பெண்ணின் பக்கத்தால் எல்லாத்தையும் செய்வார்கள், விசாரணைகளை செய்வார்கள். பிள்ளையாட்ட பக்கம் மரண தண்டனை என்றால் மரண தண்டனை அல்லது ஜெயிப்பு தண்டனைனா ஜெயித்தண்டனை. இதை விட்டு போட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தகரத்தை எடுத்து வித்தான், முந்தி வளங்களில் இருக்கிற சாமான்களை இராணுவத்திட்ட இருந்து வாங்கி விட்டாங்கன்னா சரியப்பா அவனோட பிஸ்னஸாக செய்திருக்கிறான். அவன் 6 டென்ஷன் செய்தால் தான் இல்லை. கண்டிப்பாக
இந்த நேரத்தில் அவன் போன பிழை என்றது ஒரு சரியான விசாரணையில் அவர் செய்தது பிழைன்னா பிழை தான், அதை மாற்று கருத்தில் நாங்களும் போய் இல்லை இல்லை அவர் செய்தது சரி என்று நாங்கள் வாதாடையில. நீங்கள் அவன் மன்னர் சிஐடி பிரான்ச்ல இருந்து அவங்க போலீஸ் அனுப்பி அந்த விசாரணையை இன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதிக்கு போயிருக்கு. என்னென்றால் இவங்க இராணுவத்தோட சேர்ந்து பல தேவையில்லாத வேலைகள் செய்த மாதிரி அந்த அப்படி மக்கள் மத்தியில அடுத்த பிரச்சாரத்தை செய்யறாங்களே, அந்த வலுவை இழக்கிறாங்க. இல்ல அதுவும் பண்ண அதுதான் சொன்னேன். இப்ப என்னன்னா ஒரு மக்கள் மத்தியில ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு விஷயத்தையும் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்காமலும் சும்மா நாங்கள் ஒருத்தரும் ஒரு பக்கம் கலைக்கிறாங்க. அதான் சின்ன சிலதுலாம் தட்டி விட்டு போயிடுவோம். என்னண்டா சரி இராணுவத்தோட சேர்ந்து அநியாய வேலைகளை அவர் செய்தாருன்னா இதுக்கு உடந்தையா இருந்ததார். அப்ப இதுவரை காலமும் என்னென்ன வேலையை செய்திருக்கிறார் இராணுவம், இதை தூண்டியதாரன் விஷயம் இருக்குல்ல. அப்ப இவர் இராணுவத்தோட சேர்ந்து இப்படியான அநியாய வேலைகளை செய்திருக்கிறார். சரி, அந்த விசாரணை பயில எடுங்க. அப்ப இந்த இவ்வளவு தூண்டி இவ்வளவு வேலையும் செய்கிற வரைக்கும் இந்த இராணுவம் சேர்ந்து உடந்தையாக செயற்பட்டவர்கள் தானே. இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கணும். அதுதான் மாறன். நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறை குலத்திலையும் சரி இல்லை ஊர்லையும் சரி அவதானம் இல்லாம நாங்கள் வாழ முடியாது. அவ்வளவுக்கு எங்களை மேய்ஞ்சிட்டாங்க. இன்னொரு 5-10 வருஷம் நீங்க இப்ப நான் சொல்லவா உண்மையில நான் நீங்க ஆரம்பத்துல ஆடியோக்கள் பதிவு போட முதல்ல யார் இவர் தேட வலிக்கிட்டாலும் நான் தான் உங்களை. சரியா, நான் உங்களுக்கும் அதை நேர சொன்னேன், தரனுக்கும் நேர சொன்னேன். நான் இவர் ஆர், இவர் ஏன் என்ன ஆடியோ போடுறாருன்னு தேடுவோம். நான் ஒரு கட்டத்தில் உங்களோட மனைவியினுடைய ஆடியோ அண்டைக்கு வந்ததோ அந்த ஊடக சந்திப்பாக கதைச்சாலும் நான் அப்பயே இது தேவையில்லை, இது தேட வேண்டிய தேவையில்லை என்றதை நான் அப்படியே விட்டேன். நான் அதுக்காக உங்களை பிடிச்சி கொடுக்கணும் அடைக்கணும் இல்லை. நான் ஏன் இதை ஆரண்டு பார்க்கணுன்றது ஒரு இருந்தது எனக்கு. ஏன் முடியல, நான் சிலது போனால் அடியாத்தி வரம் வரைக்கும் உங்களுக்கு போய்த்தான் வருவேன். நான் நேரடியாகவே நான் எப்பயும் வெளிப்படையாக வைக்கிறேன். நான் இந்த ஒளிச்சு நின்று முட்டையாளர் வேலை செய்ய மாட்டேன். இப்போ நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அப்போ இப்போ இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ கதைக்கிறீங்களோ, நீங்கள் ஆரன்ற வந்தீங்கண்டா அடியண்டா அடித்து உங்களில் இருந்து எல்லாம் போட்டு அடித்து குடும்பம் வரைக்கும் கொண்டு போய் விசாரணை வரைக்கும் கொண்டு போய் அங்கே உள்ளவனையும் அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாரையும் படத்தை போட்டு அடித்து அப்படியே போட்டு இது ஒரு வேலையாக தொடர்ச்சியாக இது செய்கிறாங்களே. இந்த வேலையை நீங்கள் இது காலத்துக்கு காலம் நடக்கும். நீங்கள் வேணுமெண்டா வழியில் நீங்கள் கதைச்சி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கதைச்சி கொண்டு வர அங்கே உங்களுக்கு உங்களோட வீட்டில் 6 சௌரம் இருக்கணும், அம்மா அங்கே இருக்கிறா, மனுஷி அங்கே இருக்குது, மனுஷின்ற பிள்ளைய சொந்தங்கள் அங்கே இருக்குன்னா அப்படியே போய் அங்கே ஒரு காவாலி கூட்டத்தை வச்சு போகிறது, படங்களை எடுத்து வீடியோக்களை எடுத்து போட்டு அடித்து எல்லாம் செய்து அவங்கள மன உளைச்சலுக்குள்ள ஆக்கி இல்லாமலாக்கி அப்படியே உண்டை தள்ளி விட்டுருவாங்க. இதான் ஐயா இப்போ நடந்து கொண்டிருக்கிற வேலை. இது மிக சரியாக இராணுவமும் இதை சரியாக செய்யுது. இராணுவத்தின் புலனாய்வு அமைப்புகளும் இந்த ஏனென்றால் தமிழினம் ஒன்று சேர்ந்தால் ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதான் அவங்க விடவே மாட்டாங்க, நாங்கள் எலும்பெலும்பு அடிச்சு கொண்டே இருப்பாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்குமா? அப்ப இதுக்கு மருந்து ஒன்றும் இல்லையப்பா. மருந்து எங்கட மருந்து தான், அல்வாபை மருந்து இதுகளை தவிர வேற மருந்து ஒன்றும் இல்லை ஐயா. இதுக்கு மருந்து ஒன்று இருக்கு. என்னென்றால் மக்களோட மனம் அழுக்கா இருக்கு, அது சுத்தமாக மாறணும். நீங்க ஒரு காலம் தம்பி நீங்க தரன் நீங்க ஒரு காலத்திலையும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதுக்காக உங்களோட முயற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. அது உங்களுடைய கடமை ஒன்று இருக்குது, வரலாற்று கடமை என்றால் அது சரியோ பிள்ளையோ ஒருவருக்காக செய்யுங்க. இந்த தலைவன் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து முப்படையும் கட்டி ஒரு பெரும் சமர செய்கிற காலத்தில் எல்லாம் போராடாதவனே போராடி நாட்டை பிடிக்காதவன் இனி ஐயா நாடு பிடிக்க வர போகிறான். இனி சும்மா எதுவும் வெட்டி பேசுறதுக்கு தான் சரி ஆக்களை தவிர வேறு ஒன்றும் இருக்கா. என்ன வளம் இல்லை என்று சொல்லுங்க. எல்லா வளமும் இருந்து களமுனைகள்ல இருந்து எல்லாம் இருந்து ஆட்டியிலிருந்து அஞ்சிஞ்சியிலிருந்து சகல வளம் இருக்கிற காலத்தில் எங்கள்கிட்ட ஒரு கட்டத்துக்குள்ள ஆக்கள் தான் காணாமல் இருந்தது. கடைசியில் க்ளோஸ் ஃபயரிங்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு செல்லும் தேவையில் ஒரு தேவை நாங்கள் அடிவிடக்கூடிய அளவுக்கு கூட ஆக்கள் இல்லாத நிலையில் எப்படி அந்த களமுனையில தக்க வச்சோம்ன்றதை சொன்னால் அது எப்படி சொல்கிறது, அதை ஒரு புரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனுக்கு எப்படி அந்த களமுனையில் ஆறாறு நின்றாங்க, எப்படி அதை தக்க வச்சாங்க. ஒரு போராளியினுடைய இறுதி காலங்களில் இவ்வளவு வீரச்சாவல் நடந்தது, அவர்களை விதைக்கலை என்ற விடயம் கூட பல பேருக்கு தெரியாது. அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் க்ளோஸ் ஃபயரிங்குக்கு எதுக்கு அஞ்சி ஆட்டியை வச்சு எங்கே அடிக்கிறது? கைக்குண்டுக்குள்ளேயும் ரைவல் சண்டைக்குள்ளேயும் வந்த காலத்துக்குள்ளே கூட சுட்டு தள்ளக்கூடிய அளவில் அவ்வளவு இராணுவம் அலையாக வரையக்குள்ள கூட எங்கள்கிட்ட ஆக்கள் இல்லை.
நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறோம் என்னென்னா, நாங்கள் ஒரு பெரிய களமுனையை நாங்கள் வச்சிருக்கிற எங்கள்கிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் போச்சு, ஆயுதங்கள் இல்லாமல் போச்சுன்றது. ஆயுதங்கள் இல்லாமல் போனதான் ஒரு பெரிய மரபு வழி யுத்தத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கான செறிவான சூட்டாதரவை வழங்குறதுக்கு செல்லுகள் எல்லாம் தேவைதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனும் ஒரு பெரிய தள்ளாடுற நிலைக்கு வந்த காலத்தில் நாங்கள் இறங்கி அடித்து நேரடியாக க்ளோஸ் பயணிக்குள்ளே நின்று சண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கள் இல்லை. இதானே கதிரண்ண உண்மையான விஷயம். உண்மையாதான் இப்ப நாங்கள் உண்மையாதான் இப்ப நாங்கள் இங்க மன்னார்ல 2 சண்டை பிடிச்சதுகள், ஓமந்தைக்கு வந்தது, ஓமந்தையில சண்டை பிடிச்சதுகள், போயிட்டு பூனாரியில சண்டை பிடிச்சது, மாறி மாறி ரத்தத்தோட நின்றது. இதுதானே வரலாறு, வேற வரலாறு இல்லை தானே. அது ஏற்றுக்கொள்ளுவி நம்ம பண்ணில இருந்த மக்கள் எல்லாரும். ஏன் கடைசியில ரத்தம் எனக்கு என்ன கவலை இந்த அந்த இன்னும் என்ற மனசுல இருக்கிற வலி இந்த இறுதி கணத்துல இந்த காயப்பட்ட பிள்ளைகள் இந்த அப்படி அந்த இரத்த காயத்தோடைய மட்டைகளை கட்டி வச்சு கொண்டு பிரச்சாரம் செய்த அந்த அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். என்ன இன்னும் என்னுடைய இனத்தை பார்த்து நான் அந்த மனசுல தரனோட கதைச்சு கொள்றது, இது பெசனலா கதைக்குள்ளது அவ்வளவு வலியா இருக்கும். அதுகள வலி இந்த மட்டையை கட்டி கொண்டு நிற்குங்களேன், காயங்களும் மாறாது பிரச்சாரம் செய்யுங்களேன் அந்த இறுதி கட்டத்துல. அது கொஞ்சம் மனதுக்கு சரியான வலியை தந்தது எனக்கு. இத்தனை 5 லட்சம் மக்கள் சாதாரணமா ஒரு விடயத்தை சொல்லலாம். இப்ப ஒரு சொல்ற விடயம் என்னன்னா, அண்ணையை விட்டுட்டு வந்துட்டாங்களா, அக்கா விட்டு வந்துட்டாங்கள் என்றால், முதலாவது இயக்க கட்டுமானம்ன்றது உண்டு. இயக்க நடைமுறை என்ன, அதனுடைய சீரமைப்பு என்னன்னு தெரியாதாக்களுக்கு நீங்கள் போய் அண்ணையை விட்டு வந்துட்டீங்களா, அக்கா சொல்லி ஒன்றும் கதைக்கு விளக்கம் சொல்லலாம். அது கண்டிப்பா என்ன எவ்வளவுதான் சொன்னாலும் அதுகளுக்கு களமுனை எல்லாரும் என்னன்னா அந்த அந்த எங்கட அந்த ஒளிவீச்சில் இருக்கிற விஷயத்தை பார்த்து அதுதான் விடுதலை புலிகள், அதுதான் ஒட்டி கொண்டு நிற்கிறது. அது 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 ஒரு மாயக்குள்ள இருக்கணும். சரி, இளைய சமூகம் எங்களுக்கு முக்கியம். இப்போ 17 வருஷம் முடிஞ்சது. இப்போ புலத்துல வார அமைப்பு இளையோர்களை ஓரளவு நாங்கள் சரியா வச்சிருந்தோம்னா இது 2 உயிர் போன மாதிரி இனியும் போகாத அளவு பாதுகாத்து கொள்ளலாம். இப்ப அது உண்மைதானே மாறன். இதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த பொடிய நண்டைக்கு செத்திருக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணமே வறுமை. நீங்க எங்கதான் தேடி முடிஞ்சாலும் வறுமை இதுதான் தம்பி போய் நிக்குது. அப்ப இந்த இளையோர்கள் அதை சரியா கட்டெடுத்துட்டு ஒரு மாசத்துல ஒரு 50 ரூபா காசு எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டு ஒவ்வொரு மாவட்டமா எங்களால முயற்சி செய்தங்கட மக்களே வாழ வைக்கலன்னா நாங்கள் எந்த மனுஷர் ஐயா? இனியாவது இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும், இந்த இளையோர். நான் இப்போ எல்லா தெரிஞ்ச குடும்பங்களுக்கு நாங்கள் எங்களோட லீவு நேரம் போய் பிரச்சாரம் செய்கிறது மாதிரி தான், இன்றும் இதை விளங்கப்படுத்துறது மீது தான் பார்ப்போம். கதைங்க தரேன். தயான்னு ஒரு அண்ணா நினைஞ்சிருக்கிறேன். வணக்கம் சகோதரன். வணக்கம். நிற்கிறாரு இல்லை போட்டுறது இல்லை? தயாதையா நிற்கிறீங்களா? சரி கதிரண்ண கதைங்க. நானும் இல்லை ஓட்டத்தில் ஒரு ஆளை ஏற்ற போகிறோம் தரேன். நான் கீழே நிற்கிறேன்னா ஓகேயா? நாளைக்கு டைம் உள்ள நாள். ஓகே. தயாதையா நிற்கிறீங்களா? ஓகே. தயா ஓகே சரி. ஓகே. இதில் வந்து அப்போ அப்படித்தான் தரேன். சில விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறோம். அது எங்களுடைய மக்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்களே நாங்கள் எப்படி செதுக்கி எங்களுடைய மேதகு அவர்கள், இராணுவ தந்தை அவர்கள் ஒரு பாதையை காட்டினாரோ, அடுத்த இளம் பிள்ளைகள் அங்கே இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றணும். அதுக்குரிய ஒரு ஏற்பாடு அவர்கள் செய்யணும். நாங்கள் அதுக்காக போயிட்டு நிற்கிறோம். நீங்கள் இல்லை, நாங்கள் 17 வருஷமும் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே போய்தான் நிற்போம், தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து கொண்டு தான் நிற்போம், அங்கே அவர் முதலமைச்சராக வந்த பிறகு எங்களுக்கு ஈழம் கிடைக்கும் நீங்கள் என்றால் இதை விட 10,000 உயிர் போகும். நான் இந்த உயிர் போகிற விடயத்தை நான் என்னுடைய இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஓடியோ கூட உங்களுக்கு போடலாம். எங்கள்கிட்ட இருக்க எத்தனை உயிர்கள் போக்குதுன்றோம் நாங்கள் அதை சொல்லியிருப்போம். இதுதான் இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை. இது மட்டும் இல்லைன்னா இராணுவ வாகனங்கள் வந்து அங்கே போகிற ஸ்பீட்டை அதில் வந்து கட் பண்ணி பெண்களை இது இடிச்சு கொண்டு இதண்டு கொண்டு அப்படியே நிற்காம போங்க. அந்த ஆக்கள்கிட்ட போய் கதைக்கும் போது அவர்கள் சொல்கிறபடி எங்கள் இந்த இராணுவ வாகனங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்பீட்லாம் இப்போ வந்து பயணிச்சு கொண்டு இருக்காம அங்கே அவைக்கு கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லை. ஃப்ரீயாக வந்து ஆக்களை தட்டி போட்டு அப்படியே லேசாக கடந்து போய் நம்ம கண்டிப்பா
ஆக்களும் பயத்துல ராணுவ மண்டபடியா போராட்டமும் ஒன்றும் இல்லை, ம் உயிர் தப்பிட்ட இதுல வந்து கடந்து போய் நம்ம. கண்டிப்பாக. ஓகே. அப்போ இப்படித்தான் தரேன். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உண்மையை இந்த ஊடகம் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஒரு டிக்டாக் ஒரு பொழுதுபோக்காக வந்து எல்லாரும் பயன்படுத்தினோம். அப்போ வேறு நாட்டுக்காராக்கள் வந்து இந்த டிக்டாக்கை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தினோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக எல்லாம் உலகத்தில் இருக்கிற மக்கள் பேசினம், நடித்து காட்டினம். ஒரு அம்மாவை எப்படி பார்க்கணும், அப்பாவை எப்படி பார்க்கணுமென்ற விடயங்கள் எல்லாம் வந்து இந்த டிக்டாக் மூலம் ஏதோ ஒரு உணர்வை உலகத்தில் இருக்கிற மக்கள் செய்து கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களினுடைய கிட்டத்தட்ட எங்களுடைய ஒரு பெரும் போராட்டங்களோடு ஊரில் இருந்து ஆயிரக்கணக்கான காணொளிகளை நாங்கள் பதிவிட்டிருப்போம். அதை இந்த சமூகம், இந்த நான் தமிழர் என்ற இந்த ஒரு ரோவினுடைய அமைப்பு அதை ஒரு சின்ன ஒரு இலகுவாக வந்து அதை பயங்கரவாதிகள் நாங்கள் என்று சொல்லி அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை அழிச்சிட்டு எப்படி விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அவர்கள் ஒரு நாள் அந்த சத்தியம், ஒரு இயற்கையினுடைய சத்தியம் என்று ஒன்று இருக்கு, ஒரு இயற்கை என்று ஒன்று இருக்கு. அந்த இயற்கை வந்து எங்களை எப்படி பாதுகாக்கும், அவர்கள் எப்படி கொண்டு போய் எந்த இடத்துல விடும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போறோம். ஏன்னா நாங்கள் இதுல வந்து கோத்தபய ராயபக்ச இந்த உச்சியில இலங்கையில் இருந்தார்கள், அசைக்க முடியாத சக்தியா இருந்தார்கள். அசைக்க முடியாத சக்தியை வந்து அந்த அந்த மக்களே, சிங்கள மக்களே வந்து அவர்கள் வந்து நாடை விட்டு ஓட வச்சார்கள். அதுதான் இயற்கை. அப்போ தரன், உண்மையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறோம். எங்களோட மக்களை வந்து பகைவன் வந்து பிரித்து ஆள்றான், பிரித்து வைக்கிறான். அப்போ சரி தரன், அப்போ என்ன நடக்குது என்றால் தரன், இந்த இந்திய சினிமாக்குள்ள ஒரு பயிற்சியை பெறுற மாதிரி சீமானால் வந்து பல ஆண்டுகள் தோறும், அது கிட்டத்தட்ட 2010 தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை இந்த நகர்வு வந்து மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மேற்கொள்கிற அடிப்படையில் தான் பலர் வந்து புலத்தில் நின்று கொண்டு இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு எங்களுடைய மக்களினுடைய அந்த போராட்ட எண்ணங்களையும் அந்த போராட்டத்தினுடைய வலுவையும் ஒரு 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 நிழல் அரசோடு வாழ்ந்த எங்களினுடைய அந்த நிழலை வந்து எங்களுடைய புலத்தில் இருந்த மக்களே செதுக்கி அதை வந்து பூபல்ல தூக்கி அப்படியே போட்டுட்டினோம். அவங்க இங்கே இருக்கிற குளங்கள் ஆறுகளில் வந்து போட்ட மாதிரி தான் அப்படியே போட்டுட்டினோம். இன்றைக்கு 17 வருஷத்தை இன்றைக்கு கடத்திட்டினோம். அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் பணி செய்கிற, வேலை செய்கிற அந்த அவர்களோட சேர்ந்து நான் உங்களுக்கு என்ன செய்து தரணும், ஒவ்வொரு கூட்டத்தொடரும் வருகின்ற போது உங்களுக்கு நான் என்ன செய்யணும். அதே போன்று சகோதரர் கஜன் அவர்கள் படம் வைக்கிறார் என்றால், அண்ணா நான் உங்களுக்கு என்ன செய்தாரது, தம்பி நான் உங்களுக்கு என்ன செய்தாரது, இந்த நடவடிக்கை நீங்கள் இப்போ வைக்க போறீங்கள், இன்னொரு நாட்டில் வைப்போமா, அங்கே செய்வோமா, இந்த பணிகள் தொடரப்பட்டால்தான் நாங்கள் எங்களுடைய இலட்சியத்தை நோக்கி ஓடலாம். இங்கே கையளிக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் இறுதியாக இந்த களமுனை நின்று பழி தீர்த்த இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் ஏதேனும் ஒரு கூண்டில் ஏற்றுறதுக்குரிய ஒரு சிறு ஏற்பாடை கூட நாங்கள் செய்யலாம். அதை விட ஒரு அரசியல், ஒரு இலங்கையை பார்த்தீர்கள் என்றால் ஒரு அரசியலை எப்படி நாங்கள் உருவாக்க வேண்டும், அந்த அரசியல் எப்படி எந்த மாண்போடு அது இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நாங்கள் தோற்கடிக்க பெற்றிருக்கிறோம். அப்ப எங்கே நாங்கள் தோற்கடிக்க பெற்றிருக்கிறோம்? அப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்குள் போய் நின்றுதான் எங்களுடைய எல்லாத்தையும் தோற்கடிக்க பெற்றிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்து நம்பிக்கையை தந்திருக்கணும். அப்போ அந்த இடத்தில் தான் தரேன் நான் தொடர்ச்சியாக பார்க்கிற விடயம் என்னென்றால் தரேன், இது உண்மையிலேயே சில நேரம் பிறர் என்னை கையாளலாமான்னு சொல்லிக்கொண்டு எனக்கு பல தேடல் இருந்தது. அப்போ என்னுடைய தேடலின் அடிப்படையில் எங்களுடைய அணியில் நின்றவர்களை நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் தரேன். அதையும் பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே கதைச்சிருப்பேன். அப்போ இந்தியாவில் அனுப்பிட்டு தான் அதுக்கு பிறகு பார்த்தா தெரியும் தரேன், ஒவ்வொரு தேர்தல் களங்களும் அந்த தேர்தல் களங்களில் ஒவ்வொருவர்களுக்கு எதிரியாக காட்டிக்கொண்டு, அதாவது சீமான் போன்றவர்கள் இன்று இருக்கின்ற ஆளும் கட்சிக்கு எதிரியாக காட்டிக்கொண்டு, இன்னும் ஒரு காலத்தில் திராவிடத்தை எதிரியாக காட்டிக்கொண்டு, இன்னும் ஒரு கட்டத்தில் பெரியாரை எதிரியாக காட்டிக்கொண்டு, எல்லா இடங்களிலும் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை தோற்கடிக்கப்படுகின்ற போதுதான் அங்கேயும் எங்களுக்கு சரியாக கிளிக்காகியது என்னவென்றால், இது நேசக்கரம் கிடையாது,
இது எங்களுடைய மாண்பினை, எங்களுடைய மேதகு அவர்களுடைய மாண்பினை உடைப்பதற்குரிய வேலையை ரோவோடு நிற்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றுதான் நாங்கள் 2014 ஒரு பெரும் வேலை திட்டத்தை தொடங்கி நாங்கள் எதிர்ப்பு அலைகளையும் எங்களுடைய கருத்தரங்களை நாங்கள் செய்திருந்தோம். அதை இன்று தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையோடு, இன்று இருப்பவர்களுடைய அடுத்த தலைமுறையோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், நீங்களாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் போய் இதற்குள் நின்று கொண்டு எனக்கு இந்தியா, எங்களுடைய ஈழத்தில் வாழுகின்ற எங்களுடைய மக்களுக்கு அபிலாசைகளை தருவார்கள் நினைத்தீர்கள் என்றால் அது மிக பெரும் ஒரு தோல்வியான ஒரு எண்ணங்களாகவும் எங்களுடைய வம்சத்தை அளிக்கின்ற விடயங்களாகவும் அது இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். சரி, எங்களுடைய அரசியலை நாங்கள் எப்படி உருவாக்குவது, இதற்கு பிறகு நாங்கள் என்னென்ன செய்ய போகின்றோம், இதற்கு பின்னுக்கு நிற்கின்றவர்களை நாங்கள் எப்படி சமாளிக்க போகின்றோம், அது சமாளிக்க முடியாது. தம்பி மாறன் இப்ப சொன்னபோதுதான் நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு வேலை திட்டத்தை செய்ய வழிகிட்டாலும் அந்த இடத்துல எங்களை தோற்கடிப்பார்கள். இது நிச்சயம். ஏனென்றால் இங்கே யாரும் இப்ப எங்களுடைய இனம் ஒன்று இருக்கிறது. அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த பாதுகாத்தல் எங்கே தேங்கப்பட்டிருக்கிறது, அந்த தேடல்கள் எங்கே இருக்கிறது, அது எங்கே பூடப்பட்டிருக்கிறது, அதில் தான் நாங்கள் தேட வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் இது எங்களுடைய வேலை திட்டங்கள் எந்த வகையில் போக வேண்டும். அன்னைக்கு 4 சிவத்துக்குள் விளக்கை ஏற்றி போட்டு போவதோ அல்லது அண்ணாவுடைய படத்தை கண்டு அதை நடித்து அழுதுவிட்டு போறதோ முக்கியம் அல்ல. படைப்புகள் இருக்கிறது. அண்ணா ஆயுதத்தால் இந்த போராட்டத்தை கொண்டு போகணும் நினைத்ததில்லை. இப்ப எங்களுக்கு பயிற்சி காலங்கள் இருந்து நாங்கள் களமுனைகளில் இல்லாத காலங்கள் பயிற்சி காலங்களாக இருந்தாலும் அந்த பயிற்சிக்கு பிறகு எங்களுக்கு கல்வி இருக்கிறது. அந்த கல்வியினூடாக அண்ணா எப்போதும் சொல்லுவார், பேனாக்கி இருக்கின்ற அந்த வேல்யூ எங்கேயுமே இல்லை. அவரும் அப்படித்தான். எப்பயும் நீங்க பாருங்க, அண்ணாட பொக்கெட்ல எப்பவும் பேனா இருக்கும். பேனா கண்ட ஒரு மகிமை இருக்கிறது. அது எமக்கு தந்தது. இலங்கை அரசாங்கம், இந்தியா அரசாங்கம் எம்மை தள்ளியபடியால் அண்ணா அவர்கள் அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அரணாக எங்களுடைய மாவீரர்களும் இன்று விழிப்புணர்ந்திருக்கின்ற போராளிகளும் நின்றார்கள். ஆனால் அண்ணா முக்கியமாக 2ஐயும் கேட்டுக் கொடுத்தார். களமுனையில் எப்படி நீங்கள் ஒரு பயிற்சியை மிகவும் பயிற்சிகளை நீங்கள் பெற வேண்டும், அதை இலகுவான சண்டைகளாக நீங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று எப்படி நீங்கள் கல்விகளை கேட்க வேண்டும், எங்கே உங்களுடைய எழுத்துக்கள் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் அது போய் கீறாக கிழிக்க வேண்டும் என்பதையும் அவர் எல்லோருக்கும் கேட்டிருந்தார். அப்ப 2 விடயங்களையும் சரியாக கையாண்டவர். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னையை இன்று எல்லோரும் அவமானப்படுத்துவார்கள், அது எமக்கு அவமானப்படுத்துவார்கள். இன்று எப்படி எமக்கு எங்களினுடைய போராளிகளை இன்று அவமானப்படுத்துகின்ற விடயம் இது 2010 இந்த பிரசன்னா துங்காவோடு நின்ற அணியால் இது சூடப்பட்டது. அத்தனை ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது. இது யார் முதலில் பேசப்பட்டார்கள், இதற்கு யார் பின்னால் நின்று உள்ளால் அந்த நேரம் சொல்லுகின்றார்கள் ஸ்கைப் ஊடாக. அந்த ஸ்கைப் ஊடாக பேசி அதற்குரிய தடயங்களும் எங்களிடம் இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த இணையதளங்கள் போல் வேறு இணையதளங்கள் வந்ததும் படி எங்களுடைய நண்பர்கள் அதையும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இப்போது இந்த வாட்ஸ்அப்பிலும் எடுத்து போராளிகளை யார் இந்த வார்த்தையை பிரயோசனப்படுத்துகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், அவர்களை இது பண்ணுகிறார்கள். ஒரு வேலை திட்டத்திற்குள் பல நடவடிக்கை, பல இராணுவ அதிகாரிகளினுடைய மிக பெரும் தந்திரங்களோடு எல்லாரும் அல்ல, ஒவ்வொருவர்களாக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி இந்தியாரோ மிக தெளிவான கச்சிதமான முறையில் இன்று வரை 17 ஆண்டுகள் வரை எம்மை சிதைத்து வைத்திருக்காங்க. இதுக்கு நாங்கள் எதிரியானவனுக்கு நாங்கள் உடன் செய்வது என்னவென்றால், உடன் ஒரு அமைப்பை, நாங்கள் இருக்கின்ற அமைப்பை வலுவாக உருவாக்கி கொண்டு ஐக்கிய நாடுகளில் நின்று வேலை செய்கின்ற சகோதரர்களுக்கு போய் நின்று கொண்டு நாங்கள் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எத்தனை மணிக்கு இந்த போராட்டத்தை நான் செய்வதற்கு மக்களை கூப்பிடணும், எப்படி நான் கையெழுத்து போராட்டம் செய்ய வேண்டும், இலங்கையில் மாணவர்களிடம் எத்தனை கையெழுத்து போராட்டம் வேண்டும், எங்களுடைய மாணவர்களை எப்படி சங்கிலி கோர்வையில் நாங்கள் நிறுத்த வேண்டும், எங்களுடைய மக்களை எப்படி நிறுத்த வேண்டும், எங்கே எந்தெந்த போராட்டங்களை செய்ய வேண்டும் என்று அரசியல்வாதிகளோடு கலந்துரையாடல் செய்து நாங்கள் எங்களை இறுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் பலவீனமாக இருப்போம். அப்ப நான் உங்களுக்கு அதான் சொல்லியிருப்பேன்,
சொல்லியிருப்பேன். இப்போ சிறையில இருந்து இருக்கக்குள்ள இருந்தே நடுங்குவினம். எங்களுக்கு வந்து புலத்துல அவ்வளவு பலமா இருக்கணும். சிங்களவர் எங்க நாங்கள் சிறை விட்டு வந்தாலும் எப்ப பார்த்தாலும் உங்களோட புலத்தை பார்த்து நடுங்குவினம். ஏன்னா புலத்துல வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட இருக்கணும், நல்ல மனிதர்களோட இருக்கணும், அவங்க வந்து ஒரு தீர்வு பெற்றுக் கொடுப்பினம். இந்திய இராணுவத்தையும் இலங்கையினுடைய இராணுவத்தையும் கோட்ஸுக்கு ஏத்துவினம், உங்களுக்கு தண்டனை வந்து கொடுப்போம் என்ற எதிர்பார்ப்பு அத்தனையுமே சிதைக்கப்பட்டு கிடக்குது. அப்ப எங்க சிதைக்கப்பட்டு கிடக்கு அதை நீங்க பாருங்க. இது எங்கெங்க சிதைக்கப்பட்டிருக்கு உங்களோட கண்ணை கொண்டு பாருங்க. ஏன் நீங்க சிந்திக்கிறீங்கல்ல, ஏன் நாங்கள் விமர்சனம் செய்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? எங்களுடைய இனம் எங்கெங்க தேங்குப்பட்டு கிடக்குதுன்ற விஷயத்தை சொல்றோம். இதைத்தான் அண்ணன் சொன்னவர் உங்களுக்கு. அவர காலத்துல போராட்டம் உருவாக்கக்குள்ளையும் அவரும் எங்கெங்க தேங்கி நின்றதோ அந்தந்த இடத்தை உடைச்செறிஞ்சார். அப்ப அதை போலதான் நாங்களும் சொல்றோம், எங்களால உடைக்க இயலாது. நாங்கள் இனி எங்களோட இடுப்புகள்ல இரும்புகளை நாங்கள் செருவ முடியாது. அதுல ஜதார்த்தம் முடிஞ்சுது. இப்ப சொருவுனா நாங்க அடுத்த நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன், நீங்களே இன்னார் வந்து இருக்கிறோம்னு நீங்களே சொல்லி கொடுத்துட்டு போயிருங்க. அதான் இதைத்தான் நாங்க சொல்றோம். இது இந்த மாயை உடைத்தெறிய வேண்டும். பகைவனால் பகையாளும் நேரம் இது. தொடர்ச்சியா நான் எழுதுற கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். ஏனென்றா இந்த பகைவன் பகையாளுறான். அதான் அது வேற ஒன்றுமே இல்லை. என்னத்துக்கு நீங்க பாருங்க, ஒரு களமுனையில் நின்ற நாங்கள் இன்றைக்கு நீ நான் என்று சண்டை பிடிக்கிறோம். ஏன் இந்த பொய் சொல்லணும்? ஏன் பொய் சொல்லணும்? இறுதி களமுனையை பற்றி ஏன் பொய் சொல்லி போராளிகள் ஏன் இவ்வளவு நாங்கள் எங்களுக்குள் இருக்க வேண்டும்? என்னத்துக்காக அண்ணா இருப்பதென்றதும் இல்லையே, என்னத்துக்கு இந்த வாதம்? முதலில் நாங்கள் எங்களுடைய மக்களையும் இன்று பறிக்கப்பட்டிருக்கின்ற உயிர்களுக்கு அவர்களுடைய வறுமையை தூக்கி எறிய துப்பில்லாதவர்கள் நாங்கள். அப்ப அதைத்தான் சொல்றோம். எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம், எங்களை நாங்கள் அடுத்த கட்டம் எடுத்துக்கொண்டு போவோம். அதே போன்று பிரசன்ன தூங்காவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் ஒரு 10 விதமாக உங்களுக்கு தொட்டு சொல்ல போறோம். நீங்கள் இனி உங்களுடைய பயணத்தை எந்த இடத்துல நிறுத்தி யோசிக்க வேணும், சிந்திக்க வேணும், எப்படி நீங்கள் எதை கொண்டு போறீங்கள். உங்களுடைய அரசியல் புலத்துல இருக்கிற பலமா அல்லது இந்தியாவில் இருக்கிற பலமான்றதை திருப்பி யோசிங்கோ. திருப்பி நாங்கள் தொடர்ச்சியா பேசுவோம் தரேன். உங்களுக்கு நேரம் இருக்காது, அதிகமான நேரம் நாங்கள் பேசுறதும் கேட்பவர்களுக்கும் அது ஆரோக்கியமா இருக்காது. மீண்டும் தொடர்வோம் தரேன், நீங்களும் பேசுங்கள். மிக்க நன்றி அண்ணா. இந்த இதுல வந்து நீங்கள் என்கிட்ட இருந்த கேள்வி போன இதுல வந்து அகரம் ஃபவுண்டேஷனை வந்து என் கதிரனை இதுல தொற்றுக்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது வந்து நெகட்டிவா போக வேண்டியது இல்லை. நீங்கள் வந்து அது வந்து அவர்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் திறந்தார்கள், அது வந்து ஒரு ஆரோக்கியமா பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்குது. ஆனால் இவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் கட்சி தொடங்கினவர்கள் வந்து இதுவரை வந்து சாதிச்சது என்ன? வேற உண்மையா வந்து ஈழத்தமிழர்கள் கட்சி தொடங்கி இருந்தால் எங்களோட கலாச்சாரம் சிதைவதை வந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அங்க இலங்கையில யாழ்ப்பாணத்துல 3 NPP-க்கான 3 சீட் கிடைக்கிறத வந்து பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். மாறாக வந்து அனுரா வந்து 3% இருந்து இப்போ ஜனாதிபதியிட்ட தானும் அப்படி மாறணுன்றது அந்த அனுராவை புகழ்ற விடயங்களும் இவருக்கு பின்னால் நிற்கிறார்கள். அனுராக்கு ஃபுல்லாவே வந்து பிரசாரம் செய்த விடயங்களையும் வந்து நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். இன்றைக்கு இவர்கள் வந்து உண்மை மக்கள் அறிவுள்ள மக்களுக்கே வந்து அது அப்படியே கிளிக் பண்ணும். இவர்கள் உண்மையா எங்களுக்கானவர்களா இருந்தால் இப்படி நடக்குமா என்ற ஒரு கேள்வி இவர்கள் எழுப்பினார்கள் என்றாலே இவருக்கு செயல் வாயில் மேடையில இருந்த பேச்சு வந்து செயல்ல இல்ல, செயல் ஜீரோ இல்ல, மைனஸ். என்ன மைனஸுக்கு மைனஸ் துரோகம் தரன். அது அவர்களா செய்யறல்ல, அது பகைவன் செய்ய வைக்கிறது. இப்ப நம்பிக்கையை காட்டிக்கொண்டு பகைவன் செய்ய அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதை நான் சொல்லிப்பேன் உங்களுக்கு. 17 மே 17 இயக்கம் எங்க அந்த அஜெண்டா உடைக்கப்படுகிறது என்பதும் ஐக்கிய நாடுகள் சபைகள்ல அவர்கள் வந்து கொடுக்கப்பட்டதனுடைய அறிக்கை விவரங்களும் இருக்கிறது. அதற்கு பிறகு நடந்த நடவடிக்கைகள் தான் புலத்தில் இருக்கிற ஏமாற்று நடவடிக்கைக்கு வந்தோடனே அவர்கள் அந்த இடத்தை விட்டு நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்று ஒதுங்கினோம். அவர்கள் அப்படி ஒதுங்கிட்டோம். இல்லாட்டி அவர்களும் இதை நின்றுப்பினோம். இப்படித்தான் இந்த தமிழர்களை நாங்கள் ஒரு நாள் அவர்களுக்கு தெரியும் என்று தெரியும். போராளிகள் தொடர்ச்சியா பேசினோம், போராளிகள் இருக்கணும், போராளிகள் தங்களோட உரையாடி கொண்டிருக்கணும், எல்லா விஷயத்துகளையும் கேட்டுக்கொண்டிருக்கணும் செய்தோடனே அவங்க இப்படி ஒதுங்கிட்டு இவங்களை மாதிரி கட் பண்ணி போட்டு போறதும் இல்லை, அல்லது மரியாதை குறைவா பேசுறதும் கிடையாது. இப்ப அவங்க எல்லாம் வந்து நாங்கள் போன் எடுத்து போராளிகள் பேசினால் அந்த எல்லா விஷயங்களும் கதைக்கக்கூடிய அளவு அவங்கெல்லாம் தயார்படுத்திருப்போம். மே 17 இயக்கத்தை பொறுத்தவரை அப்படித்தான், வேற ஆக்களை பொறுத்தவரை. அப்ப எல்லாத்தையும் ஆய்வின் அடிப்படையில நாங்கள் குற்றம் சொன்னா அது இனத்தினுடைய விடுதலையை தடுக்கிற மாதிரி போயிடும் தரேன். அப்ப எல்லா ஆய்வும் நாங்க சரியா செய்யணும். அதான் நாங்கள் மக்களை சொல்ல எல்லா ஆய்வும் செய்து நீங்கள் சந்திக்க வேணும்னா உங்களுக்கு முன்னுக்கு அவ்வளவு தூக்கி போடலாம். பேர் விவரங்களும் தரலாம். 2010 வந்தவர்களுடைய பேர் விவரத்துல இருந்து இறுதியாக 2016 வரை வந்தவர்களினுடைய பேர் விவரம் வரைக்கும் எங்களிடம் இருக்கிறது. குரூப்பா வந்தவர்களுடைய பேர் விவரங்கள்.
அவ்வளவு உங்களுடைய கொண்டு வந்தே போடலாம். இதே வந்து டிக்டாக்ல வந்து நாங்கள் வந்து போராளிகளாக காட்டிக்கொண்டு அங்க அந்த அந்த கட்சிக்காகவும் மற்ற குழப்பற வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பேர் விவரம் எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கப்ப இல்ல, வந்து அவர்களுக்கும் இதுக்குள்ள எவ்வளவு விளைவண்டது தெரியாதானே. இப்ப போர் 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 நடத்தியவர்கள் போர் இப்ப இதானே போர் இப்ப என்ன புனர்வாழ்வு என்பது போர். இப்ப நீங்க ஒரு அகிம்சையில ஒரு அரசியல் சித்தாந்தத்துக்குள்ள நீங்க இருந்து கேட்கணும் என்ற அடிப்படையில நீங்களும் யாழ்ப்பாணத்துல பார்த்திருப்பீங்கள். கட்சிகள் உருவாக்கப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஒரு அரசியலுக்காக போராளிகள் முன்னாள் போராளிகள் நின்றதையும் பார்த்திருப்பீங்கள். களமுனையில் எண்ணத்தையும் பார்த்திருப்பீங்கள். அப்ப அதே போன்றுதான் புலத்தில் வந்த ஒரு சில போராளிகளுக்கும் இது தெரியாது. அவங்க வந்து என்னென்னா இதை நின்று கொண்டு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று ஒரு செய்திருப்பினா விளைவு தெரியாது. இந்த 17 வருஷமும் கடத்தின விளைவு தெரியாது. 17 வருஷம் முடியக்குள்ள 2 சதாப்தம். அப்ப 2 சதாப்தத்துக்குள்ள எங்களுடைய மக்கள்கிட்ட இருந்த அந்த உணர்வுகள் துடைக்கப்படும். அதுகளுக்கு தெரியாது. அதுகள் நினைக்குதுகள் என்னன்னா இப்ப இது தத்துவம் தானே. இது வந்து இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் தேசியம் பண்ணினம் தேசிய தலைவரை கொண்டு போய் உலக தமிழர் தலைவரை அவங்க அதை பெருசா பாக்கினோம். அப்ப அதுக்குள்ள இருக்கிற உள் விடயங்களை பாக்கினோம் இல்லை. இப்ப தேசிய தலைவருடைய மாண்புகளையும் கோப்புகளையும் உடைச்சு சிதறடிச்சிட்டால் அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி முன்னுக்கு கொண்டு போறோம் எங்களுடைய இனத்துன்றதை வந்து அவங்க இது பண்ண மாட்டினோம். எங்களுக்கு ஒரு நாடு தேவையில்லை, அது ஒரு ஸ்ரீலங்காவா இருக்கணும் என்ற நோக்கத்துல இந்த எதிரியானவன் தேசிய தலைவரை கொண்டு வந்து உலக தமிழர்களுக்குள்ள வைக்கிறான் என்ற வரையறையே சிலவர்களுக்கு விளங்காம இருக்கும். சிலவர் என்ன கேட்பினோம், ஏன் எங்களுடைய ஒரு சிலர் அப்படித்தானே கேட்கணும், ஏன் எங்களுடைய மேதுபவர்கள் உலக தமிழர் தலைவர் என்னென்னா அங்க அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை விளங்காது. இலங்கையில வந்து நாங்கள் ஒரு தனித்துவமான குடியை கொண்டவர்கள், ஒரு தனித்துவமான ஒரு மொழியை கொண்டவர்கள் என்ற விடயம் வந்து எங்களுக்குள்ள ஆணி அடித்தது போல அண்ணா வந்தாதான் ஈழம் 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 என்றே தொடர்ச்சியா பேசிக்கொண்டு தமிழீழத்தினுடைய தலைவர், தமிழீழத்தினுடைய வரையறை, தமிழீழத்தினுடைய ஒளிபரப்பு, இதெல்லாம் தமிழீழம் 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 என்று வருது. அப்ப எங்க உடைக்கப்பட்டிருக்கு? அப்ப இதுகளுக்கு நுட்பங்கள் என்ன? அப்ப அவரோட பேசக்குள்ள அவர்களும் மனம் மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும், ஒதுங்குவதற்குரிய மனங்களும் இருக்கும். 16 வருஷம் ஒரு ஆள் வந்து மேல கேட்டிருக்கிறேன், நாங்க முடிக்கிற நேரம் வந்துட்டு நான் எடுக்கவும் வேற தெரியல எடுங்க. என்ன சொல்றேன், வணக்கம். இருக்கிறீங்களா? இருக்கு வேலை போல கிடையாது. சரி, அப்ப இப்படித்தான் தரேன். நாங்கள் எங்களால முடிந்த அளவு எங்களை மக்களோட பேச வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் நேரடியாகவும் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு அடுத்தடுத்த கட்டம் எங்களுடைய இளையோர்களை இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு எவ்வளவு பலப்படுத்த முடியுமோ அங்கே நின்று வேலை செய்கின்ற சகோதரர் பொஸ்கோ மரியதாஸ் அவர்கள் போன்றவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு இவர்கள் எல்லாம் உதவியாக நிற்க வேணும், எவ்வளவு பக்குவத்தோட அடுத்த தலைமுறை பயணிக்க வேணும், அவர் எவ்வளவு சொல்லிக் கொடுக்க வேணும், என்னென்ன விடயங்கள் இருக்கின்ற விடயங்களை பற்றி தொடர்ச்சியாக அவர்களோடையும் இந்த இளையோர்களை சேர்த்து கொண்டு போறதுக்கும் போராட்டங்களை எப்படி எடுத்து செய்கின்ற விடயங்களையும் தொடர்ச்சியாக இருக்கிறவர்கள் அதை புரிஞ்சு கொண்டு செய்யணுமன்றதோடையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். நிச்சயமா இது வந்து ஒரு நேரம் நாங்கள் பரப்புற இந்த மக்களுக்கான விழிப்புணர்வு பரப்புற நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கிற கடமையை நாங்கள் செய்கிறோம். இந்த மக்கள் எவ்வளவு தூரம் இதை வந்து ஏற்றுக்கொண்டு அடுத்த இடத்துக்கு போகிறன்றது அந்த மக்கள் கையிலான்னு இருக்கு. நாங்கள் வந்து மக்களை இப்படி செய்ய நாங்கள் அவையை வந்து வற்புறுத்த இயலாது. அவைக்கு வந்து அறிவு இருக்கு, சுய புத்தி என்று இருக்கு. அவையோட ரத்தமும் வந்து எங்கட அவற்றை முன்னோட்ட ரத்தம் தான் அவற்றை இதுல பாயுது. இந்தபடியா அந்த அந்த இது வந்து உணர்வு வந்து அவர்களுக்கு இயற்கையாக வரணும். மறந்து போய் இருக்கிறார்கள். அந்த மறந்த இதை வந்து திருப்பி ஞாபகப்படுத்துற இது கடமையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, அவர்களுக்கும் காலம் தேவை. அவர்களும் ஒரு இலட்சியத்துக்குள்ள நிப்பினம். எங்களுக்கு இந்தியா ஒரு தீர்வை தரும் அப்படி என்று நிப்பினம். அதெல்லாம் தராது என்ற எண்ணங்கள் எங்களுடைய வரலாறுகளை படிக்கணும். எங்களோட வரலாறுகளை வந்து சரியா புரிஞ்சு கொள்ளணும். அண்ணாவினுடைய தத்துவங்களும் அவரினுடைய கோட்பாடுகளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் புரிஞ்சு கொண்டாலே நாங்கள் எங்க சிக்கக்கூடாதுன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மிக்க நன்றி தரன். தொடர்ச்சியா என்னோட இணைஞ்சிருக்கிறது, கருத்தரங்குகளை வந்து சரியா செய்யறது, அதோட பெரும் பெரும் பணி உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். ஆனா இது இந்த இனத்திற்காக நீங்களும் சலிக்காம நிற்கிறீங்க.
இருக்கிறீங்க எவ்வளவு துன்பங்களை தாங்கி கொண்டு. என்றால் எங்களுடைய அடுத்த மக்களுக்கு நாங்கள் இனி என்ன செய்ய போறோம்? ஒன்று ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை கொண்டு போகிறோம். அந்த ஐக்கிய நாடுகள் சபையே எமக்குரிய பலம்ன்றதை எங்களோட மக்களுக்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு இந்தியாவோ அல்லது வேறு நாடோ எங்களுக்கு எந்த பலவீனம் எல்லாமே பலவீனம். இங்கே இருக்கிற நாங்கள் ஒரு மிக பெரும் இறுக்கமான பலமாயிட்டோம்னு சொன்னால் அதாவது எப்படி ஒரு எதிர்பார்ப்பு 2013-14 வரை எங்களுடைய இலங்கையில் இருந்ததோ, இலங்கையில் இருக்கின்ற எல்லா மக்களும் சரி, எல்லா அரசியல்வாதிகளும் சரி, புலத்தில் இருக்கிற மக்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருந்தவர்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்குது என்றால் நீங்க எழ வேண்டிய தேவை இருக்கிறது, கருத்தரங்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். நாங்க சொல்றது உங்களுக்கு பிழையா இருந்தா ஒரு நேரடியான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுங்க, நாங்க சந்திப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்னுடைய குடும்பத்தோட வருவேன், நீங்கள் நிச்சயமா உங்களோட குடும்பத்தோட வருவோம். அதான் முக்கியம். நாங்கள் எங்களோட குடும்பம், மனைவி, பிள்ளை, நாங்கள் எங்களுடைய குடும்ப, அதாவது இந்த போரில் இறுதி வரை பங்கெடுத்து கொண்ட ஒரு ஈழத்தமிழனா உங்களை நாங்கள் சந்திக்கிறோன்னா நாங்கள் குடும்பத்தோட வருவோம். என்ன தரேன், அவர்களும் குடும்பத்தோட வரணும். எல்லாமே நாங்கள் நேரடியாக உரையாடி கொள்ளலாம். என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாது, அல்ல உங்களுக்கு இருக்கிற நீங்கள் எப்படி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நின்று கொண்டு நீங்கள் எங்களை விடிவை பெற போறீங்க, இல்லை இன்றைக்கு 2 உயிர் போயிருக்குது, எப்படி நீங்கள் சரி செய்ய போறீங்கன்ற விடயங்கள் எல்லாம் உங்களால் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட பக்கம் நாங்கள் 100% வந்து கண்டிப்பாக உங்களுக்காக பிரச்சாரத்தை செய்வோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. உங்களோட கருத்தையே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த இது சரியா இருக்கணும். இது சரியான என்னட்ட அவ்வளவு ஆதாரங்கள், இலங்கையினுடைய ஒவ்வொரு தளபதிகள் அனுப்பிய ஒவ்வொரு கட்டமாக போகப்பட்ட உயிர்களும் இன்று ஓடிப்போய் உயிருக்கு பயந்து இந்தியாவில் வேறு மாநிலங்கள் வாழுகின்ற போராளிகளுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் எங்களிடம் அப்படியே இருக்கிறது. நாங்கள் ஒரு தனி மனிதன் கிடையாது. நாங்கள் ஒரு போராளிகள். உண்மைகளை கொண்டு வரணும். இந்த மண்ணுக்காக நின்ற நாங்கள் என்ன செய்கிறது? அடுத்த கட்டம் இப்படியே சாப்பிட்டுட்டு இப்படியே ஊரா விட்டு கதைகளை கதைச்சு கொண்டு அல்லது வேற யாரையும் விமர்சித்து கொண்டு எங்களுக்கு அதுக்கு உடன்பாடு கிடையாது. எங்களோட மக்கள் எங்கேயே தேங்கி நிற்கணும். அந்த தேக்கத்தை எடுத்து விட வேணும். அவர்கள் ஓடுவினம். இவ்வளவுதான் எங்களுடைய வேலை. நிச்சயமான அது நடந்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அப்படி இதென்றால் இனம் காக்கப்படும். பார்ப்போம். அது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். உண்மைகள் உறங்காது. உண்மைகள் எப்படியும் பொய்கள் பரவும். ஆனால் உண்மைகள் மெதுவாக பரவினாலும் உண்மைதான் நிலைச்சு நிற்கும் என்ற நம்பிக்கை எங்களை வரலாறு சொல்லுது. அந்த இயக்க செஞ்ச நீதியாகவும் இருக்குது. அந்த இது எங்களுக்கும் பொருந்துமான நம்பிக்கையில நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். மிக்க நன்றி கதிரன். நன்றி.